काषाय शोभि कमनीय शिखानिवेशम् दण्ड्रद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लसद्बुहुर्दपुण्ड्रम् रूपं तवास्तु यतिराजतिशोर्ममाघ्रिये பத்மமெனத்திகள் பைங்கழுந்தன் பல்லவமே விரலம் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்படி நூலொடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழு கருணை கொடிந்திடு கமல கண்ணழகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கனநர்ஷிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள் உள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சுவாமி எம்பெருமானாருடைய அனுகிரகத்தாலே அவருடைய சித்தாந்தமாக சொல்லக்கூடிய அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய பிரதானம் என்ன, அது சொல்லப்பட்ட கருத்து என்ன, அந்த விஷயத்தை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 2 காலக்ஷேபத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கிரந்தத்துக்கு யதீந்திரமத தீபிகா என்கிற பெயரை சுவாமி தொட்டாச்சார சுவாமியுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய அனுகிரகித்தார். அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஆச்சரியமான அனுபவம். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே ஒரு அட்டவணையை ஒன்று சுவாமி புத்தூர் சுவாமி அனுகிரகித்தார். இதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானத்தை புத்தூர் சுவாமி அனுகிரகித்துள்ளார். அதை அடியொட்டித்தான் அடியேனும் தெரிவிக்கிறேன். மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் என்ன, சுத்த பிரகாசிக்கை என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் அலசி அலசி எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சில விஷயங்கள் எடுத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல பிரமாணம் பிரமேயம்னு நேற்றுக்கு 2 பார்த்தோம். அந்த பிரமாணத்தை 2ஆக பிரிப்பார்கள், பிரமேயத்தை 2ஆக பிரித்தார்கள் பார்த்தோம். பிரமாணத்தை 2ஆக பிரித்த அந்த சார்ட்டை நீங்க கையில வச்சுட்டு நல்லா புரிய ஒண்ணும். அதுக்கப்புறம் அது மேல விவரிக்கக்கூடிய தன்மை மேற்கொண்டு பார்ப்போம். அப்ப பிரமாணத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை என்பன 3ஆ எடுத்துட்டாள். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். இது பிரமாணத்துக்கு இருக்கக்கூடியது. பிரமேயம்தான் நிறைய பிரிவா பிரியறது. பிரமாணம் 3 தான். ஆனா இந்த பிரமாணம் 3 தான் சொன்னேனோன்னு நம்ம இதெல்லாம் ஒரு தடவை எல்லாம் அலசி பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோன்னே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். பிரமாணம் அப்படின்னா என்ன, அனுமானம்னா என்ன, சப்தம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப நிறைய ஆட்சேபங்கள் வருது. பிரமாணம் 3 கிடையாது, 8 இருக்குன்னு ஒரு சாராருடைய கருத்து, இல்ல 5 இருக்குன்னு ஒரு சாராருடைய கருத்து, 1 தான் அப்படின்றது ஒரு சாராருடைய கருத்து. இந்த விசாரம் விசாரிக்க போறோம். ஆனா எல்லாமே சுருக்கமா தான் பார்க்க போறோம். இருக்கட்டும். இப்ப பிரமாணம் 3ன்னு பார்த்துட்டோம். அதற்கு மேற்கொண்டு பிரமேயம். பிரமேயம் அதை 2ஆ பிரிக்கிறார். திரவியம், அத்ரவியம் அப்படின்னு பார்த்தோம். திரவியம், அத்ரவியம். அத்ரவியம்னா குணங்களோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் அத்ரவியம்னு வந்துடும். குணங்களோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் அத்ரவியம் வந்துடும். குணங்கள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது திரவியம்னு வரும். அப்ப குணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா இல்லைன்னு வச்சுக்கலாம். அது திரவியம் வந்துடும். அந்த திரவியத்தை 2ஆ பிரிக்கிறார். ஜடம், அஜடம்னு பார்த்தோம். அப்ப ஜடம் அஜடம் பார்த்துக்கச்சு அந்த ஜடத்தையும் 2ஆ பிரிக்கிறா, அஜடத்தையும் 2ஆ பிரிக்கிறா. ஜடத்தை 2ஆ பிரிக்கச்சு பிரகிருதி பிராகிருதங்கள்னு 24 தத்துவங்கள் வந்தது நேற்றுக்கு பார்த்தோம். பிரகிருதி பிராகிருதங்கள்னு. அதே போல கால தத்துவம் பார்த்தோம். கால தத்துவம் 3ஆ பிரிக்குது. இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்று 3 காலங்கள். அதே பிரகிருதி பொங்கை புலனும் ஒரு 5ம் கருமேந்திரியம் 50ம் எங்கு உயிரோ பிரகிருதி மானாங்கார மனங்கள் என்ன, பஞ்சபூதங்கள் என்ன,
பஞ்ச தன்மாத்திரங்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்ன, 20 ஆயிடுத்து. அதற்கு மேல மனஸ்தத்துவம் 21, அகங்காரம், மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிரகிருதி, அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய மகான், இது அத்தனையும் சேர்ந்து 24 தத்துவங்கள், அச்சித் தத்துவங்கள். இந்த 24 தத்துவம் 60 ஞானசூன்ய தத்துவங்கள். அதை ஜடப்பொருள சேர்த்துட்டாருன்னு பார்த்தோம். அது பிரியறது. அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றாச்சு. அதுக்கப்புறம் அஜடம், அஜடம் இருக்கு இல்லையா, அந்த அஜடத்துல இன்னொன்னு என்ன எடுக்கிறான்னா, அஜடம் 2ஆ பிரிக்கிறார். அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அஜடத்தை 2ஆ பிரிக்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப அஜடத்தை 2ஆ பிரிக்கிறச்சு என்ன கிடைக்குது, பராக்கு பிரத்யக்குன்னு 2 கிடைக்கிறது. அஜடத்தை 2ஆ பிரிக்கச்சு பராக்கு பிரத்யக்குன்னு 2 கிடைக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப திரவியத்தை 2ஆ பிரிச்ச 3 பிரம்மாவுக்கு ஜடம் அஜடன்னு வந்துடுது. அத்ரவியத்தை 2ஆ பிரிக்க 3 அப்ப சத்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் ஒண்ணு வந்துட்டு, அதற்கு மேல சத்வர குணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, இது வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, சம்யோகம் சக்தின்னு 2 தனித்தனி, ரெண்டும் ஒண்ணு இல்லை. சம்யோகம் வேறு சக்தி வேறு, என்னன்னு பின்னாடி சொல்றேன். அப்படி இருக்கச்சது இதெல்லாம் வந்ததுன்னு நேற்றுக்கு பார்த்தோம். இப்ப பராக்கு பிரத்யக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்வஸ்மை பிரகாசம், பிரகாசத்துவம், அஸ்வயம் பிரகாசம் பார்த்தோம்னா, ஸ்வயம் பிரகாசம் அஸ்வயம் பிரகாசம்னு. ஸ்வஸ்மை பிரகாசம் அப்படின்றது என்னன்னா, தனக்கு பிரகாசிப்பது, தானே பிரகாசிப்பது. ஜடப்பொருள்னா பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அஜடம் பிரகாசிக்கும், ஆனா தானே பிரகாசிக்குமா, தனக்கு பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. தனக்கு பிரகாசிப்பது 2 வஸ்து தான். அது பிரத்யக் என்று சொல்லுடைய ஜீவனும் ஈஸ்வரனும். தனக்கும் பிரகாசிக்கும், மற்றவாளுக்கும் தானும் பிரகாசிக்கும், தனக்கும் பிரசாதிக்கும். இந்த பிரகாசிக்கக்கூடிய தன்மை ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் மட்டும்தான் உண்டு, மற்றது கிடையாதுன்னு பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு சப்தஸ்பர்ச ரூபந்தங்களிலே அதுல பஞ்ச தன்மாத்திரங்களா என்னென்ன, பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்ன, பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்ன, இதையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எதிலிருந்து ஆரம்பிக்கிறோம்னா, அஜடத்தை 2ஆ பிரிக்கிறோம். அஜடம் ஜடத்தை 2ஆ பிரிச்சதுதான் பிரகிருதி, அடுத்து காலம். பிரகிருதிக்கு 24 தத்துவங்கள்னு பார்த்தோம். இந்த 24 தத்துவங்களுக்கு உண்டான விசேஷணங்கள் என்ன, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப 20 ஆயிடுத்து. அது மனசத்துவம் 1, அகங்காரம், மேற்கொண்டு அகங்காரம், அதுக்கு மேற்கொண்டு பிரகிருதி, இதெல்லாம் சேர்த்து 24 ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப அஜடத்தை 2ஆ பிரிக்கச்சே பராக்கு பிரத்யக் வந்துடுது. பராக்குன்னா என்ன, பிரத்யக்னா என்ன, ஒவ்வொன்னு 2ஆ வரப்போறோம். கொஞ்சம் இங்கேயே நீங்க ஞாபகமா கேட்கணும். அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்றேன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப சிரமம். சொல்றதும் சிரமம், கேட்கறதும் சிரமம் தான். அப்படி சேர்க்கறது சிரமம் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ராமாயண மகாபாரதம் கருண்டு போயிட்டே இருக்கலாம். இது வேதாந்த விசாரம் இல்லையா, எங்கேயாவது ஒரு சப்தம் அடியேனே தப்பா சொல்லிட்டாவோட போச்சு, அதுவே போச்சு. அதனால ரொம்ப ஜாகிரதையா நிறைய புஸ்தகத்தை பார்த்து அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கேன். இது சொல்லணும். இப்ப பராக்கு அஜடத்தை 2ஆ பிரிக்கணும். அஜடத்தை 2ஆ பிரிக்கச்சு பிரத்யக்கு பராக்குன்னு இருக்கு. பராக்குன்னா என்னது, பராக்குன்னு என்ன, ஏதோ நடந்துட்டு இருக்கு, காலட்சேபம் கேட்கணும், ஆத்துல ஏதோ யாரோ கதவை தட்டுறா, இல்லை ஏதோ வந்துட்டு உடனே அங்க திரும்பி பாக்குறோமோனோ பராக். பராக்கு பார்க்காதுன்னு சொல்றோமோனோ. அப்ப தன்னை தவிர மற்ற விஷயத்துல அந்த விஷயம் போயிடுச்சுன்னா அதுக்கு பராக்குன்னு பேரு. ரொம்ப சுலபம். அது ஒண்ணு கஷ்டமே. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தாச்சுன்னா நமக்கு இது கஷ்டமே கிடையாது. சப்தங்களை பார்க்கச்சே கடினமா தெரியும். அந்த சப்தத்தை தான் போட்டாகணும், வேற வழி கிடையாது. வேற வழி இல்லைன்னா என்ன, அந்த சப்தத்தை போடலன்னா நமக்கு பூர்ணமா தெரியாது. சப்தத்தை பார்த்தா அதுல ஒன்று சமமா இருக்க மாத்திரும். ஆனா சப்தத்தை வைத்து கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பராக்கு பிரத்யக்குன்னு. பராக்கு பிரத்யக்குன்னா தனக்கு பிரகாசிக்கும், பராக்குன்னா பிறர்க்கு பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசித்தால் பிரத்யக்கு, பிறர்க்கு பிரகாசித்தால் அதுக்கு என்ன பேரு, பராக்குன்னு பேரு. சரி, ஏற்கனவே சொன்னது நல்லா பாத்துங்க. ஏற்கனவே சொன்னது தானே பிரகாசிப்பதா பிறரால் பிரகாசிப்பதான்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது ஸ்வயம் பிரகாசமா
அஸ்வயம் பிரகாசமா நேத்தி நம்ம பார்த்தோமோனோ ஸ்வயம் பிரகாசமா அஸ்வயம் பிரகாசமான்னு பார்த்தோமோனோ தானே பிரகாசிக்கும் தானே பிரகாசிக்காது நேத்திக்கு பார்த்தோம். ஆனா தானே பிரகாசிப்பது எது? பிரகாசிப்பதும் வைகுண்டம் தர்மபூத ஞானம். ஆனா தானே ஆனா தானே பிரகாசிக்காது எது? பிரகிருதியும் காலமும். காலத்துக்கு தானே பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. பிரகிருதி பிரகிருதி என்னன்னா மூல பிரகிருதி, அது தானே பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. அப்ப இது தானே பிரகாசித்தபடியாலே அதுக்கு ஜடம்னு பேரு. அந்த ஜடத்துல இருந்துதான் பிரகிருதி 24 தத்துவங்களை பிரித்தோம். காலம் 20 கால தத்துவம் 3 தத்துவங்கள், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3 பிரிச்சோம். இது அதனால இதுக்கு ஜலில் பேரு. ஆனா இது தானே பிரகாசிக்கும், ஆனா தனக்கு பிரகாசிக்காது. ஸ்ரீவைகுண்டம் தானே பிரகாசிக்கும், தர்மபூத ஞானம் தானே பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசிக்கம்னா தெரிய, தனக்கு பிரகாசிக்காது. தனக்கு பிரகாசிக்காதுன்னா என்ன? தானே பிரகாசிக்கணும் என்ன புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட இருந்து தர்மபூத ஞானம் வெளில வருதோனும், வெளில வருதுன்னா பேசிட்டு இருக்கேன்னா தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அந்த தர்மபூத ஞானம் தான் கண் பார்க்கறது. அந்த தர்மபூத ஞானம் கை செய்கை காமிக்கிறது. இப்ப தர்மபூத ஞானம் இல்லையா? இந்த தர்மபூத ஞானம் பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசிக்குமான பிரகாசிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு பிரகாசிக்குன்னா இந்த தர்மபூத ஞானத்துக்கு தான் தர்மபூத ஞானம்னு தனக்கு தெரியுமான்னு தெரியாது. என்ன புரிஞ்சுங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். தனக்கு எது போல ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு நன்னா பிரகாசமா நன்னா எரியறது. விளக்க போட்டா தானே பிரகாசிக்கிறது. அந்த இடத்துல தன்னையும் பிரகாசிக்கிறது. ஆனா தனக்கு விளக்குன்னு தனக்கு விளக்குக்கு தெரியுமானா தெரியாது. அதான் தனக்கு பிரகாசிக்காது, தானே பிரகாசிக்கும். இது எது? இதெல்லாம் எதுக்கு? பிரத்யக்குன்னு பேர். அதான் பிரத்யக்கு. அப்ப பிரத்யக்கு இதுல தெரியுது இல்லையா? இப்ப இது தனக்கு பிரகாசிக்காது, பிறர்க்கு தான் பிரகாசிக்கும். எது? பராக்கு. அப்ப ஒரு விஷயம் சொல்றேன், என்னை பத்தி நினைக்காம பிறரை பத்தி பார்க்கணும் இல்லையா? அதுதான் பராக்கு. தன்னை பத்தி நினைக்காம பிறரை பத்தி, அதைத்தான் பராக்கு பார்க்காதன்னு சொல்லுவா. இந்த பராக்கு சப்தமே இங்கிருந்து தான் வந்து இருக்கு. நாம சில சப்தங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, பராக் பார்த்துட்டு இருக்கேன்னு. அதுக்கு என்ன பராக்குன்னா நம்ம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் தானே? வாஸ்து அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தம் எதனால வந்தது? தன்னை பார்த்தாம மற்றதை பார்க்கறான், அதுதான் பராக்கு. அப்ப அப்படின்னு பராக்குனா என்னது? என்னை பற்றி நினைக்காமல் பிறரை பத்தி பார்க்கிறோனோ, அதுதான் பராக்கு. பிரத்யக்னா உள்நோக்கி பார்ப்பது. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். உள்நோக்கி பார்ப்பது அப்படின்னா பராக்குன்னா வெளிநோக்கி பார்ப்பது. என்ன பாத்துங்க, உள்நோக்கி பார்த்தால் பிரத்யக்கு, வெளிநோக்கி பார்த்தால் பராக்கு. இப்ப தியானம் சொல்லி கொடுக்குறா இல்லையா? அது ஆரம்பிக்கும் போதே உள்ளே பாரு உள்ளே பாரு உள்ளே பாருன்னு ஆரம்பிப்பார். உன்னை பார்த்துக்கோ உன்னை பார்த்துக்கோ உன்னை பார்த்துக்கோ, உன்னா பிரம்மத்தை பாருங்குவா. பிரம்மம் நீ ஒண்ணுதானே, அதோட பாருன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இப்ப தியானம் பண்ண சொல்றதுக்கு நம் கண்ணு எப்போதும் வேண்டாததான் கிரகிக்கும். இப்படி பார்த்துட்டே இருப்போம். யாரா வாசல்ல யாரா வந்தா உடனே கண்ணு அங்க போயிடும். இதான் பராக்கு. கண்ணை கூட அப்ப நம்மளை பார்க்கலன்னு அர்த்தம் இல்லையா? இதுதான் தெரியுது. என்ன வேண்டாத கிரகித்ததுன்னு. அதனால வெளியே பார்க்காது உள்ளே பாரு. நம் முன்னாடி யார் இருக்காரோ அவ தெரியாம நம் சிந்தனைக்கு போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்க பிரத்யேக் நன்னா புரியுது சுவாமி அப்படின்னு சொல்றா இல்லையா? சில ஒண்ணும் இல்லை. இப்ப யதீந்திர மத தீபிகா கேட்டு இருக்கச்சு இங்கேயே நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு? பிரத்யேக்னு பேரு. அதே இங்க ஞாபகம் இல்லாம அங்க அடுக்கலையில என்ன பண்ணிட்டு வந்தோமோ, குழந்தை வந்துட்டோ இல்லையோ, ஏதோ ஒரு ஞாபகம் வந்துட்டு அடியனையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன், வந்துட்டு அதுக்கு பராக்குன்னு பேரு. அப்பனா என்ன தெரியுது? உள்நோக்கி பார்த்தால் பிரத்யக்னு பேரு, அதே வெளிநோக்கி பார்த்தால் பராக்குன்னு பேரு. சரி, இப்ப யார் ஒருத்தர் சில பேர் என்ன சொல்றா பாருங்க, சில பேர் ஒரு 10 வருஷத்துமா ஒருத்தரை பார்த்துருப்பார். பார்த்துட்டு சுவாமி 10 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கேன், அவர் நல்லா துல்லியமா பார்த்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு பார்த்தவர் அவருன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவார் இல்லையா? ஞாபகத்துக்கு கொண்டு வந்து சொன்னார் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஞானம் சுவாமி சொல்றமோனோ, அது அசட்டு தரும். யாரோ ஒருத்தரை பார்த்திருக்கார், அந்த 10 வருஷத்துக்கு இங்க பார்த்துட்டு இருக்கார், அது பெரிய ஞானம் நினைக்கிறவனோ அது அசட்டு தரும். ஏன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்னன்னா அப்படின்னா அதை பார்த்துட்டு உள்ள விட்டுட்டாரே, தன்னை பார்க்கலையே,
யாரையும் அப்ப பராக் பார்த்தான்னு அர்த்தம். பிரத்யக்கா இல்ல. பராக் பார்த்தா பிரயோஜனம் இல்லை. பிரத்யக்னா உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்த்தால்தான் பிரத்யக்கு புரிகிறது. உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா பார்த்ததான் பிரத்யக் புரியுது. இதை விடுத்து வெளியே பார்த்தா அதுக்கு பராக்குன்னு அர்த்தம். பராக்குன்னு அர்த்தம். இப்ப பராக்கு பிரத்யக்னா என்ன புரிஞ்சுட்டு போனோம்? இப்ப முதல்ல பிரமேயம் பிரமாணத்திலிருந்து 2 வந்துட்டு 3 வந்துட்டு பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அது பிரமாணம். பிரமேயத்துல முதல்ல திரவியம் அடுத்து நாடைய சொல்லிட்டு நீங்க அந்த அட்டவணையே பார்த்துட்டே வந்ததுன்னா நல்லா புரியும். ஒன்னும் கஷ்டமே இல்லை. பிரமேயத்துல திரவியம் அத்ரவியம். அந்த அத்ரவியத்துல அதுக்குல இருந்து திரவியத்தை 2ஆ பிரிச்சோம்னா ஜடம் அஜடம்னு வந்துருச்சு. அதுல ஜடத்துல 2ஆ பிரிச்சோம்னா பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம் வந்துருச்சு. அது அஜடத்துல 2ஆ பிரிச்சோம்னா பராக்கு பிரத்யக் வந்துருச்சு. அதே போல அத்ரவியம் தனியா இருக்கு. அதை அப்படியே வச்சுருவோம். அத்ரவியம் அது ஒரு சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள். அதுக்கு மேல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறது அத்ரவியம். அத்ரவியத்தை கடைசியில சொல்றேன். அதை அப்படியே வச்சுருவோம். இப்ப திரவியத்தை தான் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். திரவியத்தை பிரிக்கச்சே ஜடம் அஜடம் வந்துடுது. ஜடத்துக்கு தான் பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம் வந்துடுது. அஜடத்துல இருந்து பராக்கு பிரத்யக் வந்துடுது. இப்ப பராக்கு பிரத்யக் வந்துடுத்தோம். இந்த பராக்கையும் 2ஆ பிரிக்கலாம், பிரத்யக்கையும் 2ஆ பிரிக்கலாம். அங்க பிரிச்சு இருக்கு பாருங்க, அந்த அட்டவணையில பாருங்க. பராக்கையும் 2ஆ பிரிக்கலாம், பிரத்யக்கையும் 2ஆ பிரிக்கலாம். இப்ப பிரத்யக் என்பது 2ஆ பிரிச்சா ஆத்ம பரமாத்மா 2ஆ வந்துடும். அதான் ஜீவன் ஈஸ்வரன் போட்டிருக்கு பாருங்க. ஜீவன் ஈஸ்வரன் போட்டிருக்கு இல்லையா? பிரத்யக் 2ஆ பிரிச்சா ஆத்ம பரமாத்மா வந்துடுது. பராக்கு 2ஆ பிரிச்சா நித்திய விபூதி தர்மபூத ஞானம்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா ஸ்ரீவைகுண்டமும் தர்மபூத ஞானமும். பராக்க 2ஆ பிரிச்சா ஸ்ரீவைகுண்டம் தர்மபூத ஞானம். அப்பனா பராக்கு 2 பிரத்யக் 2. அப்ப மொத்தம் சேர்த்தா 4 ஆயிட்டு. இந்த 4ம் சேர்ந்துட்டோம்னா அஜடம். இது ஜட பொருள் இல்ல, அஜடம். தெரியுது இல்லையா? 4. அப்ப அஜடத்தோடு இருப்பது ஜடம். அப்படின்னா அந்த ஜடம் 2. அதுதான் பிரகிருதி காலம். இதற்கு மேல 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 சொல்லிட்டு போறாரு. அந்த ஜடம் அங்கேயோ நின்றுடுத்து. எங்க நின்றுடுத்து? அதோட நின்றுடுத்து. பிரகிருதி காரன்னு. இப்ப அஜடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அஜடத்துல பராக்கு பிரத்யக் வந்துடுது. அந்த பராக்கு பிரத்யக்தை 2ஆ பிரிச்சா பராக்ல இருந்து நித்திய விபூதி தர்மபூத ஞானம். நித்திய விபூதினா ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் தர்மபூத ஞானம் வந்துடுது. அதே பிரத்யக்தை 2ஆ பிரிச்சா ஜீவாத்மாவும் பகவானும் வந்து ஈஸ்வரனும் வந்துட்டார் தெரியுது. இப்ப இது 2த்தையும் சேர்த்தா 4 ஆயிடுச்சு. இப்ப முதல்ல நம்ம பார்த்து போனோம் ஜடத்திலிருந்து பார்த்தது பிரகிருதி, அதற்கு மேல வந்து கால தத்துவம் வந்துடுது. இப்ப அதெல்லாம் பார்த்துக்கணும். சரி, இப்ப அங்கிருந்து மேல 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 வரைச்சு திரவியம் அத்ரவியம். இது மேல மேல கீழே வரைக்கும் வரப்போறது. இதுல தர்மபூத ஞானம்னா என்னது? நம்ம ஞானம். நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் தான் தர்மபூத ஞானம். நமக்கு தர்மமாக இருக்கும் ஞானம் தர்மபூத ஞானம். நமக்கு தர்மமாக இருக்கும் ஞானம் தர்ம. நம்முடைய ஞானம் தானே பிரகாசிக்கும். அப்ப புரியத்துக்காசன இப்ப புஸ்தகம் இருக்கு. புஸ்தகத்தை அடையேன் ஞானத்தால் தெரிந்து கொண்டேன். ஞானம் என்பது ஒரு புத்தகம் பிரகாசப்படுத்தியது. ஒரு புஸ்தகத்தை எது பிரகாசப்படுத்தியது? தர்மபூத ஞானம் புஸ்தகத்தை பிரகாசப்படுத்தியது. அதே போல எனக்கு ஞானம் இருக்கு தெரிஞ்சு கொள்ள இன்னொரு ஞானம் தேவையா சுவாமி? இப்ப உங்களுக்கு ஞானம் இருக்கணும், ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஞானத்தால் தான் இப்ப நீங்க வந்து யதீந்திரவத தீபிகா கேட்க வந்திருக்கேன். கேட்க வரும்போது சுவாமி கேட்கும்போது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இல்லை, அதனால இன்னொருத்தர் ஐஷன் வர்றேன், ஐஷன் வந்து அவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவரை சொல்ல இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் தேவையே இல்லையே. எனக்கே புரிஞ்சு கொள்ள தமை இருக்கே. ஏன்னா இந்த இன்னொரு ஞானம் தேவையில்லை. இன்னொரு ஞானம் என் ஞானத்தை வைத்து கொண்டு நல்லா புரிஞ்சுப்பேன். மிஞ்சி போயிடுச்சுன்னா பகவத் அனுகிரகத்தால புரிஞ்சுக்கிறேன், ஆச்சார கட்டாட்சத்தால புரிஞ்சுக்கிறேன் தவிர என் ஞானத்தால தான் புரிஞ்சு கொள்கிறேன் தவிர என் ஞானத்தால தான் கேட்கிறேனே தவிர இன்னொருத்தர் ஞானம் தேவையில்லை. இதுதான் தர்மபூத ஞானம்னு பேர். இதுதான் தர்மபூஜனம். ஆக
ஞானத்தை நான் நம்புறேன். அப்ப அந்த ஞானம் எப்படி இருக்கு? அந்த ஞானம் யதீந்திரமக தீபிகை பற்றின ஞானம் அறிவு சொல்லும் நம்பி வந்தேன், நம்பி வந்திருக்கேன். இந்த யதீந்திரமக தீபிகை எனக்கு நல்லா புரியும், எங்க நம்பி வந்தேனோ அதான் அந்த ஞானம் இருக்கு. அது அது அதற்காக இன்னொரு ஞானத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஞானத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்கிறேன்னா இன்னொரு ஞானம் ஏன்னா நாம் பிரகாசப்படுத்துறோம்னா இன்னொருத்தரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஞானமே போருமானோ. ஆனால் அதனால்தான் ஞானமே ஸ்வயம் பிரகாசம். நம்முடைய ஞானம் என்னது? ஸ்வயம் பிரகாசம். ஆனால் அந்த ஞானத்திற்கு நான் ஞானம் என்று தோன்றாது. நல்லா பார்த்துக்கோ. தர்மபூத ஞானத்துக்கு இது ஞானம்னு தோணுமானா தோணும். ஆத்மாவுக்கு தோணும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்கோ. இந்த தர்மபூத ஞானத்துக்கு நான் தர்மபூத ஞானம் அப்படின்னு அதுக்கு தெரியுமானா தெரியாது. தான் பிரகாசப்படுத்தும் தனக்கு தெரியாது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். தனக்கு தெரியுமானா தெரியாது. அந்த ஞானத்துக்கு நான் ஞானம் தெரிஞ்ச தோன்றாது. எனக்குத்தான் நான் ஆத்மான்னு தோணுமே தவிர, என்ன பாத்துக்கோ, எனக்குத்தான் நான் ஆத்மா, எனக்கு தான் ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன் அப்படிங்கிறது. ஆத்மா தனக்கும் பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும், தனக்கும் பிரகாசிக்கும். ஆனா தர்மபூத ஞானம் தனக்கு பிரகாசிக்காது, தானே பேசாது, பிறருக்கு பிரகாசிக்குமே தவிர தனக்கு தர்மபூத ஞானன்ற ஒரு பேர் இருக்குன்னு அதுக்கு தெரியுமானா தெரியாது. நல்லா புரிஞ்சுக்க. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு இதை நம்ம விவரிக்க போது இதை வைத்து கூட தான் ஒவ்வொன்றும் விவரிக்கப்படும். சரி, இப்ப பராக்கு 2 ஆயிடுத்து, பிரத்யக் 2 ஆயிடுத்து. பராக்கு 2 எது? நித்திய விபூதி தர்மபூத ஞானம். பிரத்யக் 2 எது? ஜீவாத்மா பரமாத்மா. இப்ப இந்த ஜீவாத்மாவும் 3ஆ பிரிப்போம். ஜீவாத்மாவும் 3ஆ பிரிப்போம். இதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனி காலட்சேபம், ஒவ்வொன்றும் தனித்தனியா வரப்போறது. எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சுவாமி. இத்தனை இல்லாம யாரோ என்னன்னோ மேடை பேசலாம் பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே தெரியாது, தெரியாம பேசிட்டு இருக்கா. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சாமானிய ஒரு ஜீவாத்மாவை இருக்கக்கூடிய ஞானம் அப்படி அபாரமான ஞானம். அந்த ஞானத்தை எழுந்துட்டு இருக்கட்டும். இப்ப பராக்க 2ஆ பிரிச்சா நித்திய விபூதி தர்மபூதி ஞானம் வந்துட்டு, பிரத்யேக 2ஆ பிரிச்சோம்னா ஜீவன் ஈஸ்வரன் வந்துடுது. இப்ப ஜீவனை 3ஆ பிரிக்கலாம். ஜீவன் 3 விதமான ஜீவாத்மா உண்டு. என்ன சுவாமி 3 பிரிக்கனா? பத்த ஜீவன், முக்த ஜீவன், நித்திய ஜீவன். பத்தன், முக்தன், நித்தியம். அப்படின்னா பத்தாத்மா, முக்தாத்மா, நித்தியாத்மான்னு பேரு. பத்தாத்மான்னா இன்னும் சம்சாரத்திலே பாப புண்ணியங்களால் உழன்று கொண்டு இருக்கிறார். அதுதான் பத்தாத்மா. நாமெல்லாம் பத்தாத்மா தான், சந்தேகமே இல்லை. இந்த பத்தாத்மா கோட்டில் நாம இருக்கோம். நாமெல்லாம் பத்தாத்மா தான். சரி, அதுக்கப்புறம் முக்தாத்மா என்ன? கர்மங்களை தொலைத்து விட்டு, ஆச்சாரிய அனுகிரகத்தாலே கர்மங்களை தொலைத்து விட்டு மோட்சம் போனவர் இருக்காடியா, அவள முக்தாத்மா. முக்தாத்மா. நித்தியாத்மா யாருன்னா அங்கேயே இருப்பா, என்னைக்கு அங்கேதான் இருப்பா. அவ இங்க வந்து போனவாளா கிடையாது. இங்க வந்து போனவாளுக்கு பேரு முக்தாத்மான்னு பேரு, அங்கேயே இருக்கிறவாளுக்கு பேரு நித்தியாத்மான்னு பேரு. எல்லாமே ஜீவாத்மா கோட்டி. பரமான் பிராட்டியும் ஜீவாத்மா கோட்டி தான். இது நம்ம சம்பிரதாயத்துல பிரதானம். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. பிராட்டியும் ஜீவாத்மா கோட்டி தான். அப்ப நித்தியாத்மானா அனந்தகருடைய விஸ்வக்ஷேனாதிகள் நித்தியாத்மான்னு பேரு. முக்தாத்மானா நாம கூட ஒரு நாள் முக்தாத்மா ஆகலாம். இங்க இருந்து ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, இந்த ஜன்மா கழிஞ்சதுன்னா எப்ப எம்பெருமானாவுடைய திருவிடி சம்பந்தம் பெற்றமோ அந்த ஆச்சாரிய கடாட்சத்தால நாம முக்தாத்மா அங்க போய் போகிறோம். ஆனா இப்ப பத்தாத்மா தான். இப்ப பத்தாத்மா தான். சரி, இப்ப பத்த முத்த நித்தியன்னு தெரியுது. இப்ப சம்சார சம்பந்தமே இல்லாதவர்கள் நித்தியாத்மா. யார வரலாம்? அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள். அப்ப இது 3 வருஷம் வந்துட்டு, 3 வகை. பத்தாத்மா, முக்தாத்மா, நித்தியாத்மா. இப்ப இந்த பத்தாத்மாவை 2ஆக பிரிக்கலாம். ஒவ்வொன்னா வருது, ஆனா ஒவ்வொன்றும் பின்னாடி பார்க்க போறோம். ஏன் அப்படியே மேலிடந்த வாரியாக என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்ற மாதிரி இது. இப்ப இந்த பத்தாத்மாவை 2ஆ பிரிக்கலாம். சாமி இப்பதான் நாம வந்திருக்கோம், முன்னாடி வந்தாச்சு, இப்பதான் நாம என்னன்னா இந்த பத்தாத்மால அடுத்தது பாருங்க,
பத்தாத்மா பிரிக்கச்சு ஒரு பக்கம் புபூட்சுன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் முமூச்சுன்னு இருக்கு. அப்ப ஒரு கோட்டி புபூட்சு கோட்டி, இன்னொரு கோட்டி முமூச்சு கோட்டி. முமூச்சுனா மோட்சத்துக்கு போகணும் என்ற ஆசை இருக்கிறவனுக்கு முமூச்சுன்னு பேரு. முமூச்சுன்னு பேரு. எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்கணும், அப்படியே இருந்துட்டு இருக்கணும். அதாவது சரீர அனுபவம். அப்பனா ஐஸ்வர்ய அனுபவம். இந்த ஆசையோடு இருக்கானோ அவனுக்கு புபூட்சுன்னு பேரு. போஜனத்தில் ஆசை இருக்கிறவன், போஜனத்துல போஜனம்னா போஜனம் மட்டும் இல்ல, ஐஸ்வர்ய அனுபவம். சரீர இன்பம் தான் ஐஸ்வர்ய அனுபவம். அந்த சரீர இன்பத்துல ஆசை இருக்கிறவனுக்கு புபூட்சுன்னு பேரு. மோட்சத்துக்கு போகணும் என்ற ஆசை இருக்கிறவனுக்கு முமூச்சுன்னு பேரு. இந்த ரெண்டு பேருமே பத்தாத்மா தான். இதெல்லாம் பாத்துக்கோ. இல்லையே சுவாமி, பிரியத்துக்காக ஒரு சுவாமி நல்லா ரொம்ப ஜிய சுவாமி இருக்கார் வச்சுப்போம், ஒன்னும் தவறே கிடையாது. ஜிய சுவாமி இருக்காரு. இவர் மும்மூச்சுன்னா சுவாமி, ஆமா, அவரை பத்தாத்மான்னு சொல்லலாமா? சொல்லலாம். அடியேன்னு பத்தாத்மான்னு சொல்லலாம். இங்க இருக்கேன்னு இங்க இருந்தாலே பத்தாத்மா, அதான் நான் புரிஞ்சுக்கணும். அப்ப ஆனா அதுல பிரிவு இருக்கு. பத்தாத்மாவில இருக்க பிரிவு அடியேன் புபுட்சு, அதனால விருப்பமே இல்லை, மோட்சம் போறது விருப்பமே இல்லாம இருக்க புபுட்சு. அதே ஜிய சுவாமி முமூச்சு. அந்த ஆனா பத்தாத்மா, அபார பத்தாத்மா. அதாவது பத்தாத்மான்னு எடுத்துட்டா என்ன சொல்றான்னா, பிரம்மா தொடங்கி பிப்பீலிகா பறந்து அத்தனை பேர் சம்சாரிகள் தான். பிரம்மா பிப்பீலிகான எறும்பு எல்லாரும் சம்சாரிகள் தான் சொல்லுவாங்க. அப்ப மோட்சம் அடைய ஆசைப்பட்டால் முமுட்சு. அப்ப இருவரும் பத்த ஜீவாத்மா தான், இருவரும் பத்த ஜீவாத்மா தான். அதெல்லாம் இன்னும் அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது, அது தெரியறது. இப்ப இன்னும் பிரிக்கிறார். அப்படி அந்த அட்டவணையை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்ப முதல்ல பராக்கு, முதல்ல அஜடம், அதுக்கு முன்னாடி திரவியம், திரவியத்தை பிரிச்சு ஜடம் அஜடம் வந்துடுது. ஜடத்தை பிரிக்கச்சே பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம் வந்துடுது. அஜடத்தை பிரிக்கச்சே பராக்கு பிரத்யக் வந்துடுது. நம்ம ஒன்னும் அத்ரவியத்துக்கே போல திரவியத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். என்ன பாத்துங்கோ, அத்ரவியத்துக்கு கடைசியில சொல்றேன். அப்ப திரவியத்துல அஜடத்தை பிரிச்சா பராக்கு பிரத்யக் வந்தது. அத பராக்ல நிச்சயம் பிரிச்சோம்னா நித்திய விபூதி தர்மபூத ஜானம் வந்துட்டு. அதே பிரத்யட்ச பிரிக்கச்சே ஜீவாத்மா பரமாத்மா வந்துட்டு. அடுத்து அதற்கு மேல ஜீவாத்மா பிரிக்கிறோம். ஜீவாத்மா பிரிக்கச்சே என்ன வருதுன்னா பத்த முத்த நிச்சன்னு 3 கோட்டி வருது. அந்த 3 கோட்டி வந்தது. அந்த 3 கோட்டிக்குள்ள ஒரு கோட்டி எடுத்துட்டு பத்தாத்மா மறுபடியும் பிரிக்கிறோம். பிரிக்கச்சே புபுட்சு முமுட்சுன்னு வந்துடுச்சு. புபுட்சு முமுட்சு. புபுட்சுன்னா இந்த லோகத்தில் இருந்து கொண்டு சம்சாரம் வேண்டாம், இந்த சரீரம் வேண்டாம்னு சொல்லாம அதே அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவன் புபுட்சுன்னு பேரு. ஐஸ்வர்ய அனுபவம், இந்த லோக அனுபவத்தை அனுபவிக்கிறது. அதே மோட்சத்துல ஆசை இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு பேரு. இந்த அதே இதுல இப்ப இதே இன்னும் 2ஆ பிரிக்கிறார். இந்த புபுட்சுவை 2ஆ பிரிக்கிறார். இந்த புபுட்சுவை 2ஆ பார்த்துங்கோ. புபுட்சுவை 2ஆ பிரிக்கிறார். அதே போல முமூச்சுவை 2ஆ பிரிக்கிறார். முதல்ல புபுட்சுவை 2ஆ பிரிக்கிறார்னா ஐஸ்வர்யார்த்தியா இருக்கக்கூடியவனை 2ஆ பிரிக்கிறார். அந்த 2ஆ பிரிக்கச்சே அது என்ன சுவாமி வருதுன்னா, அர்த்தத்திலும் காமத்திலும் இருப்பம் இருக்கிறவன் ஒரு வகை, இவனும் புபுட்சு தான். அர்த்தத்திலும் தர்ம அர்த்த காம மோட்சம் 4 இருக்கு இல்லையா? அதுல அர்த்தம் தானது பணம் சம்பாதிக்கிறது, காமம் தானா ஆசைப்படுறது. அப்ப அர்த்தத்திலும் காமத்திலும் இருக்கக்கூடியவனு அது ஒரு வகை, அவனும் புபுட்சு தான். இந்த அது ஆனா இந்த லோகத்துல ஆசை, ஆனா தர்மம் பண்ணிட்டே இருக்கானோ இது இன்னொரு வகை. தர்மம் அங்க எழுதியிருக்கிறது பாருங்க, அர்த்த காம பரன் தர்ம பரன் எழுதியிருக்கு பாருங்க. அர்த்த காம பரன்னா அர்த்தத்திலும் பணம் சம்பாதிப்பதிலும் அதே போல தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் இருக்கக்கூடிய ஆசை இருக்கணும், அவள் ஒரு வகை புபுட்சுல. அதே புபுட்சுல இன்னொரு வகை என்னன்னா, அவர் இந்த லோகத்தை தான் இருப்பார். இருக்கேன் சுவாமி, நான் தர்மம் பண்ணிட்டே இருக்கேன், தர்மம் பண்ணிட்டே இருக்கேன்ற இல்லையா? அந்த மாதிரி தர்மம் பண்ண லோகத்துல எல்லாரும் தர்மம் சொல்றா இல்லையா? அவள் தான் இருக்காரு. அவள் தான் இருக்கிறானோ பல பேர் இப்படிதான் இருப்பா. பல பேர் இப்படிதான் தர்மம் பண்ணிட்டே இருப்பா. மோட்சத்துக்கு போறதுக்கெல்லாம் வரக்கெல்லாம் தெரியாது. நிறைய பேர் கேட்டேன், சுவாமி நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், யாருக்கும் எந்த விதமான தப்பி விதமான அவெல்லாம் பாழா போகணும், அவெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சில பேருக்குலாம் இந்த எண்ணங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நான் பணம் நேர்மையா இருப்பா, நியாயமா இருப்பா,
தர்மமா இருப்பாளா? இருப்பா. ஆனா தர்மமா இருப்பா. தர்மமா இருக்கா, இனிமே அடுத்த ஜென்மா வேண்டாம், பகவானை சேர்ப்போம், ஆச்சாரனை தியானிப்போம், அதெல்லாம் போக மாட்டான். அதெல்லாம் போகாம நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணுவா. நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போலமா, அவள் பள்ளிக்கூடத்துக்கு பணம் இல்லையா, பணம் கொடுப்பா. புஸ்தகம் இல்லையா, புஸ்தகம் வாங்கி கொடுப்பா. அவளுக்கு யூனிஃபார்ம் இல்லையா, யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பா. இவாளுக்கு கூட சிரமப்பட்டிருக்கா, அடிபட்டிருக்கா, இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அழைச்சு போய் இவளுக்கு என்னென்ன பண்ணா அந்த தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா மோட்சம்னு கேட்டேன்னா, சுவாமி அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, இருக்கிற பாருங்க நல்லது பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம். சில பேர் அந்த மாதிரி இருக்கா இல்லையா? சில பேர் நல்லவரா இருப்பா இல்லையா, திருட மாட்டா, எதுவும் பொய் சொல்ல மாட்டா. இதற்கு மேல பக்தின்னு கேட்டா அதெல்லாம் பேச வேண்டாம், அதெல்லாம் பேச வேண்டாம் இல்லையா? ஆனால் தர்ம காரியம் பண்ணுவா இல்லையா, அது புபுட்சுல ரெண்டாவது வகை. புபுட்சு ரெண்டு வகை. தன்னைத்தானே பார்த்து கொண்டு தன்னுடைய அனுபவத்துக்காக இருக்கிற அர்த்த காமபரன். பிறர்க்காக இருக்கா, தர்மம் பண்ணணும். ஆனா எனக்கு இங்கிருந்து போகணும்ன்ற அபிப்பிராயம் இல்ல, தர்மம் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? இது ரெண்டாவது வகை. இந்த ரெண்டு வகையும் அதுல உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப அதைதான் தெரிவிக்கிறாரு. ஆஹா, இதற்கு மேல கேட்டா அவளை பத்தி எல்லாம் தெரியும். இது ரெண்டாவது வகை. அதாவது 4 புருஷார்த்தம். 4 புருஷார்த்தம் என்ன? தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இருக்கு இல்லையா? இதுல மோட்சத்தில் விருப்பம் இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு பேரு. முமுட்சுன்னா மோட்சத்தில் விருப்பம் இருக்கணும், முமுட்சுன்னு பேரு. தர்ம அர்த்த காமத்துல விருப்பம் இருக்கணும், புபுட்சுன்னு பேரு. நல்லா பிரிச்சதா பாருங்க. 4 எப்படி பிரிச்சிருக்கா பாருங்க. 4ல அறம், பொருள், வீடு, இன்பம் தமிழ்ல சொன்னா. தர்ம அர்த்த காம மோட்சம் இது. இதுல மோட்சத்தை தனியா எடுத்துட்டார், தர்ம அர்த்த காமத்தை தனியா எடுத்தார். தர்ம அர்த்த காமனுக்கு புபுட்சுன்னு கொடுத்துட்டார் பேரு. அதே மோட்சத்துல இச்சை இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு பேரு கொடுத்துட்டாரு. இதான் தெரிவிக்கல புபுட்சுன்னு. இந்த புபுட்சுவை ரெண்டா பிரிக்கலாம். புபுட்சு ரெண்டா பிரிச்சு தர்ம அர்த்த காம மோட்சம்னு பார்த்துட்டோம். சரி சுவாமி, சரி. இதுக்கு மேல இதத்தான் யார் சொல்றா தெரியுமா? இந்த புபுட்சுவை ரெண்டா பிரிச்சு தர்மார்த்த காமரன் யார் சொல்றா? விஸ்வாமித்திரர் சொல்றா இந்த வார்த்தைய. தசரதனை பார்த்து என்ன சொல்றானா? மாமுனி வேள்வியை காத்து அமவிரதம் ஆட்டிய விடுதலை ஒத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளன்னு பாசம் பாடுறமோனோ திருப்பள்ளி இடத்துல. மாமுனி வேள்வியை காத்து அந்த வேள்வியை காட்டக்காவனம், அந்த வேள்வியை காப்பதற்காக ராமலட்சுமண பிரார்த்திக்கிறதுக்காக போனார். யாரு? விஸ்வாமித்திரர். அந்த சபைக்கு, தசரதனுடைய சபைக்கு, அயோத்தியா சபைக்கு. அன்னைக்குதான் அப்பதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆனந்தமா இருந்தார். ஆனந்தமா தசரத சக்கரத்தை வச்சுட்டார். வாமதேவனும் மற்ற மந்திரிகள பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கச்சே நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல காரியம் பேசிட்டு இருக்கச்சே யாராவது ரொம்ப பெரிய மனுஷன் வந்தா, யாராவது ரொம்ப பெரியவா வந்தான்னா இன்னும் ஆனந்தம் நமக்கு ரெட்டிப்பாகும். ஆனந்தம் ரெட்டிப்பாச்சு. ஓ, இந்த நேரத்தில் நீங்க வந்தேரே உங்களுக்கு என்ன வேணும் கொடுத்துடுறேன்னு வாய் வார்த்தையை சொல்லுவோம்னா, அந்த மாதிரி தசரதனுடைய வார்த்தை மாதிரி இருக்கப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். கொடுக்கிறேன்னு சொல்றாங்க, என்ன வேணாலும் கொடுக்குறேன்ட்டான். அந்த விஸ்வாமித்திரர் உள்ள நுழைகிறார். வந்த உடனே அந்த ரிஷியை சேவிச்சார். என்னென்ன பண்ணுவோம் பண்ண உடனே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கொடுத்துடுறேன், நல்ல நேரத்துல நீ வந்தீருன்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப கேட்கிறான், உன்னுடைய ராமலட்சுமண கொடு, எனக்கு வேள்வி இருக்கு, யாகம் பண்ண போறேன். அந்த யாகத்துக்கு நிறைய அசுர ராட்சசாலாம் வந்து சமத்தை கொடுக்குறா, அவளை சம்ஹாரம் பண்ணணும், அதெல்லாம் ராமலட்சுமண கொடுக்குன்னா மாட்டேன்ட்டான். ராமலட்சுமண கொடு மாட்டேன்ட்டான். என்ன மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? நான் கேட்கறேன் என்னன்னா, இல்ல நான் வேணா வரேன்னு, நான் வந்து அந்த யாக சம்ரட்சணத்தை நான் பண்ணி கொடுக்குறேன். எங்க குழந்தை இப்பதான் என்ன வயசு? அப்ப என்ன வயசு? 12 வயசு. இப்பதான் இத்தனோட வயசு ஆகிட்டு இருக்கு. இந்த வயசுல போய் அவளுக்கு பண்ணலாமா? கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே விஸ்வாமித்திரர் கோபம் வந்துட்டு. கோபம் என்ன? இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் வரமாட்டேன்னு சொல்லிருக்கேன். விஸ்வாமித்திரர் சொல்றாரு, தசரதா உனக்கு ராமனை பத்தி உனக்கு தெரியாதுன்ற. தசரதா உனக்கு ராமனை பத்தி தெரியாது, எனக்குத்தான் தெரியும். அகம் வேத்வி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை எடுத்து பெரியவாச்சான் மேல தனி ஸ்லோக வியாக்கியானத்துல பண்ணி வியாக்கியானம். அகம் வேத்வி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தபசத்துவர். அப்படியே அதே கம்பேர் பண்ணி இருக்கணும். அப்படி இருக்கச்சே ராமன் எவ்வளவு சத்திய பராக்கிரமம் எனக்கு தான் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. யாரு? விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து. தசரதன் சிரிச்சுட்டார். என்ன சிரிப்புன்னா, பெற்றவன் நானு, நீ ரிஷி, என்னைக்கோ நான் ராமனை பார்த்துட்டு இருக்கேன். நான் 60,000 வருஷங்களும் பெற்று
தபஸ் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதுக்கு மேல பெத்ததை நானு எனக்கு ராமனை பத்தி தெரியும் உமக்கு தெரியுமா இல்ல உமக்கு தெரியாது தெரிஞ்சுறாரு உமக்கு தெரியாது எனக்கு தெரியும் ராமனை பத்தினாரு நீ ஆசனத்தின் மேல உட்கார்ந்துட்டு இருக்க அதனால உனக்கு தெரியாது நான் ஆசனத்துக்கு கீழே இருக்கிறபடியாலே எனக்குத்தான் தெரியுன்றாரு இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை சொல்றா பாருங்க இப்ப எதுக்காக எடுத்ததுன்னா தர்ம அர்த்த காமன் பார்த்தோம்னா அது அப்படியே எடுக்க போறாரு பாருங்க விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கணும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீ ஆசனத்தின் மேலே சிம்மாசனத்தின் மேல உட்கார்ந்துட்டு இருக்க உனக்கு தெரியாது நான் கீழே இருந்துட்டு இருக்கணும் எனக்கு தான் தெரியும் நீ முடியும் தலையுமா இருந்துட்டு இருக்க உனக்கு தெரியாது நான் சடமுடியா இருந்துட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் நீ வில்லும் கையுமா இருந்துட்டு இருக்க உனக்கு தெரியாது நான் தர்பையும் புல்லுமா இருந்துட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் இப்படின்னு ஒவ்வொன்னும் சொல்லிட்டே வர்றாரு கூடயே இதை சேர்க்கிறார் எதை சேர்க்கிறாருன்னா தர்ம அர்த்த காம பராயணமாக நீ இருக்கிற உனக்கு தெரியாது தர்ம பராயணமாக இருக்கக்கூடிய எனக்குத்தான் தெரியும் தர்ம அர்த்த காம தர்மம் கிடையாது அர்த்த காம பராயணமாக இருக்கு ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதும் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் ராஜா இருக்கக்கூடிய அபிலாஷை அதுலதான் உனக்கு புத்தி போகுமே தவிர அதனால உனக்கு ராவண பத்தி தெரியாது எனக்கு எது தர்ம பரிபாலம் பண்ற எனக்கு தான் தெரியும் ஏன்னா நீ தசரதன் நீ ராஜா அர்த்தத்திலும் காமத்திலும் தான் உனக்கு ஆசை அர்த்தம்னா பணம் சம்பாதிக்கிறது காமம்னா ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுதல் அதுலதான் உனக்கு ஆசையை தவிர நான் ரிஷி எனக்கு ரிஷியில எதுல ஆசை இருக்குமோ தர்மத்தில் தான் எனக்கு ஆசை அப்படின்னு பிரிச்சா இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணும் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பிரிச்சு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சுன்னா ஆகும் ஒரு 3 வருஷம் ஆகும் எத்தீந்திர வந்தா தீபிகா முடியறதுக்கு ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம் அங்கங்க இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப தெரியறது இல்லையோ அப்ப தர்ம பரிபாலனாக ஒரு கோட்டி அர்த்த காம பராயணமாக ஒரு கோட்டி என்ன புரியுறதா அதுதான் அர்த்த காம பரன் தர்ம பரன் இருக்காது அப்ப தர்ம பரன் யாரு விஸ்வாமித்திரர் அர்த்த காம பரன் யாரு தசரதன் தெரியா இப்ப இந்த கோட்டி ஆனா இந்த 2 பேருமே புபுட்சு தான் இந்த 2 பேருமே புபுட்சு தான் அவ வேற யாரும் கிடையாது 2 பேரும் புபுட்சு தான் ஏன்னா இந்த தர்மபரன் பகவானை வைத்துக் கொண்டு பண்ணலையே யட்சியோகனை வச்சுட்டு இருக்காரு நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவரும் புபுட்சு தான் இங்கேயே இருக்கிறதுக்கு தான் அவருக்கு நிலை இருக்கிறே அந்த புபுட்சு இந்த உலக ஐஸ்வர்யத்தையே பிரார்த்திக்கிறார் தர்மத்தில் விருப்பம் இருக்கிறவனா இருந்தாலும் அவருக்கு இதை உலகத்தை பார்க்கிறார் இதுக்கு மேல அடுத்தது பார்க்கிறார் தர்மபரனை 2ஆ பிரிக்கிறார் தர்மபரணர் நல்லா பார்த்துட்டு வாங்க கடைசி அது தர்மபரணர் நம்ம இந்த பக்கம் இன்னும் வரல இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கோம் அதாவது திரவியத்துக்குள்ள ஜடம் அஜடம் அடுத்து அஜடத்துக்குள்ள பராக்கு பிரத்யக்கு அப்படின்னு சொல்றச்சு அந்த அட்டவணையை பார்த்துட்டே வாங்க நல்லா புரிஞ்சிடும் ஒண்ணும் சமமே இல்லை பராக்கு பிரத்யக்கு அதுல பராக்குல நித்திய விபூதி தர்மபூத ஜானம் பிரத்யக்குல ஜீவாத்மா ஈஸ்வர தத்துவம் அது அப்படியே நிறுத்தி இருக்கும் அந்த சைடு அதுக்கப்புறம் இந்த பக்க இந்த தர்மபூத ஜீவாத்மாவை என்ன பண்ணோம் பத்த ஜீவாத்மா முக்த ஜீவாத்மா நித்திய ஜீவாத்மான்னு பார்த்தோம் அதுல பத்த ஜீவாத்மா 2ஆ பிரிச்சோம் புபுட்சு முமுட்சுன்னு பிரிச்சோம் அந்த புபுட்சுவை 2ஆ பிரிச்சோம் அர்த்தகாமன் தர்மபரன்னு பார்த்தோம் இப்ப இந்த தர்மபரனை 2ஆ பிரிக்கிறார் தர்மபரனை 2ஆ பிரிக்கிறார் தர்மபரனை 2ஆ பிரிச்சா என்ன சுவாமி வரும் அதான் தேவதாந்திர பரன் பகவத் பரன் பேரு தேவதாந்திர பரன் பகவத் பரன் பேரு இப்ப ஏன்னா தேவதாந்திரங்களை வணங்கி தர்மம் பண்ணி கொண்டு இருக்கிறவர் ஒரு வகை பகவானை வணங்கி தர்மம் பண்ணி இருக்கிற ஒரு வழி அப்ப இது தெரியறதுனும் இவெல்லாம் யாரு பகவான எந்த பாருங்க எந்த தர்மமா இருந்தாலும் பகவத் சம்பந்தம் இல்லாத தர்மம் பண்ணப்பட்டாலும் அது தர்மம்ங்கிற கணக்குல வராது பகவான் அது தர்ம கணக்குல புண்ணிய கணக்குல எழுதுவானா எழுத மாட்டார் நான் நிறைய பேர் இதெல்லாம் பண்றாருன்னா எனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லாருக்கும் நல்லது பண்ற சுவாமி எனக்கு புண்ணியம் கிடைக்கும் கிடையவே கிடையாது பகவத் சம்பந்தம் இருந்தா இது நல்லா நீங்க ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வாதம் வைப்பா பகுத்தறிவுன்னு வெட்டுவா அதுக்கு என்ன மேடையில பேசுவா பகுத்தறிவு வச்சுவா ஒரு பகுத்தறிவே கிடையாது என்ன பகுத்தறிவு பகவத் சம்பந்தமே இல்லை நீ தர்மம் பண்ணா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அது தர்மத்திலே சேராது எதுக்கு சொல்ல வந்தேன்னா
அதான் இவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் தேவதாந்திர சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு தர்மம் பண்றாரு, ஒன்றும் தப்பு இல்லை, தர்மம் பண்ணும். அது பகவானை வைத்துக் கொண்டு தர்மம் பண்றாரு, அதுதான் தேவதாந்திர பரன் ஒண்ணு, பகவத் பரன் ஒண்ணு அப்படின்னு பிடிச்சிட்டாரு. இப்ப இதோட இந்த சைடு இது முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பார்க்கணும், இது ஒவ்வொன்றையும் பார்க்கணும். இது வந்துட்டு இப்ப அதுக்கப்புறம் நம்ம அங்க போகணும், அங்க போகணும். அந்த இடத்துல புபூட்சு இருக்கணும். இந்த புபூட்சுவை அதுக்கு பக்கத்துல முமூட்சு இருக்காரனோ, அந்த முமூட்சுவை ரெண்டா பிரிக்கிறோம். மறுபடியும் முதல்ல இருந்து வரேன். திரவியம் முதல்ல பிரமேயம், பிரமேயத்துல திரவியம் அத்ரவியம் வந்துட்டு, அந்த திரவியத்தை ரெண்டா பிரிச்சோம், ஜடம் அஜடம் வந்துட்டு. அஜடத்தை ரெண்டா பிரிச்சோம், பராக்கு பிரத்யக் வந்தது. பராக்க ரெண்டா பிரிச்சோம், நித்தியோபூதி சர்மபூத ஞானம் வந்தது. பிரத்யக்க ரெண்டா பிரிச்சோம், ஜீவாத்மா பகவான் வந்தார். அதுல ஜீவாத்மாவை எந்தெந்த ஜீவாத்மான்னு 3 ஜீவாத்மா வந்துட்டார். பத்த ஜீவாத்மா, முத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா வந்தார். அதுல பத்த ஜீவாத்மா ரெண்டா பிரிச்சோம், புபுட்சு முமுட்சுன்னு வந்துட்டு. அந்த புபுட்சுவை ரெண்டா பிரிச்சோம், அர்த்தகாமபரன் தர்மபரன் ரெண்டா வந்துட்டு. அதே போல அதை ரெண்டா பிரிக்கச்சு, தர்மபரன் ரெண்டா பிரிக்கச்சு, தேவதாந்திரத்தை வணங்கி கொண்டு தர்மம் பண்ணக்கூடிய நிலை ஒண்ணு, பகவானை வணங்கி கொண்டு தர்மம் பண்ணக்கூடிய நிலை ஒண்ணு, இது வச்சுட்டார். இது புபூட்சு வரைக்கும் வந்துடுச்சு. அதுலயே புபூட்சு மும்மூட்சு ரெண்டா எடுத்தோம் இல்லையா, இப்ப மும்மூட்சுவை ரெண்டா பிரிக்கணும். மும்மூட்சுவை ரெண்டா பிரிக்கச்சு அங்க என்ன ஆயிடுதுன்னா, 2 விதமான மோட்சைக்க அதிகாரி வந்துடுறான். மோட்சம்னா விடுதலைன்னு பேரு. மோட்சம்னா ஸ்ரீவைகுண்டன்னு அர்த்தம் இல்லை. நாம வச்சுட்டு இருக்கோம் ஸ்ரீவைகுண்டன்னு, மோட்சத்துக்கு போறான்னு. இது எங்க தெரியும்னா, இந்த கிரகணம் எல்லாம் பிடிக்கிறதுன்னு, கிரகணம் பிடிக்கச்சு அப்ப முதல்ல ஸ்பரிசன்னு போடுவா, அதுக்கப்புறம் மத்தியமம்னு போடுவா, அதுக்கப்புறம் மோட்சம்னு போட்டுருவா. நீங்க பாத்திருக்கணும், 3 பாத்திருப்பேன் கிரகணம். அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ. ஸ்பரிசம்னா ஒரு தொடர்றதுன்னு அர்த்தம், மத்தியம்னா மத்தியமன் அண்ணா பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம், மோட்சம்னா விட்டுவிட்டுன்னு அர்த்தம். ஆமா, என்ன மோட்சம்னா ஒருவேளை அந்த கிரகணம் சீவைகுண்டம் போயிடுத்தோ, அது அர்த்தமே இல்லை. விட்டுடுத்துனா விடுதலைன்னு அர்த்தம். மோட்சனா ஏதோ ஒரு வஸ்துலேருந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை, சரீரத்திலிருந்து விடுதலைன்னு அர்த்தம். ஆனா இந்த முமுட்சுனா மோட்சத்தில் இச்சை இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு பேரு. ஆனா மோட்சமே 2 விதமான அது நிலை உண்டு. இப்ப முமுட்சு 2 உண்டு. முமுட்சு 2ஆ பிரிக்கிறார். முக்தி அடைவதற்கு இச்சை உடையவன் முமுட்சு. அப்பனா முக்தி 2 வகைன்னு வந்துடுச்சு. முக்தி அடைவதற்கு இச்சை இருக்கிறவன் முமுட்சு. அந்த முக்தி 2 வகை. என்ன வகை நல்லா பாத்துங்க, அது அட்டவணையா பாருங்க. ஒன்னு கைவல்யார்த்தி, இன்னொன்னு பரம மோக்ஷார்த்தி. பரம மோக்ஷார்த்தின்னு போட்டுக்கலையா? அப்ப கைவல்ய மோட்சம் ஒண்ணு, ஸ்ரீவைகுண்ட மோட்சம் ஒண்ணு. வைகுண்டத்துக்கு போய் சேருவது அது பகவத் ஸ்தம். முக்தி என்னது பார்த்தோம், விடுதலைன்னு பேரு. அப்ப முக்தினா விடுதலை, இதான் அர்த்தம். முக்தினா முக்திநாத் சொல்ற மனோ. முக்திநாத்ன்னு சொல்றதுன்னா அங்க மோட்சத்துக்கு பிரார்த்தத்துக்காக கிடையாது, விடுதலை. அங்க போயாச்சுன்னா சம்சாரத்துல நமக்கு விடுதலை கிடைக்கும், சரீரத்துல விடுதலை கிடைக்கும். அதான் முக்திநாத் சொல்றது. இருக்கட்டும். அப்படிங்கிற இந்த சம்சாரத்திலிருந்தும் கர்மங்களிலிருந்தும் சரீரத்திலிருந்து விடுதலை, இதுதான் முக்தின்னு பேர். விடுதலை சரிங்க, அதுவே முக்தி. இதுல இருந்து விடுதலை அடைந்தால் 2 இடத்துக்கு போகலாம். சம்சாரத்திலிருந்தும் கர்மத்திலிருந்தும் சரீரத்திலிருந்தும் விடுதலை அடைந்தால் 2 இடத்துக்கு போகலாம். என்ன சுவாமி? ஒன்னு கைவல்ய மோட்சம், இன்னொன்னு பகவத் அனுபவ மோட்சம். அண்ணாமோட்சம், கைவல்ய மோட்சம், பகவத் அனுபவ மோட்சம். இந்த 2 இடத்துல இதைத்தான் என்ன சொல்லிக்கிறாரு, 2ஆ பிரிக்கிறார். கைவல்ய மோட்சம்னு அதுக்கு கூட இதெல்லாம் உண்டா சுவாமி? அப்ப கைவல்ய மோட்சம் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கிறது, கேவல அனுபவம், கைவல்ய அனுபவம். இதத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் புறான் புகுந்து கூடும் மனமுடையீர்கள் வரம்பொழி வந்துள்ளை கூடுவினோ நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடும் மனவுடை 10 பல்லாண்டு குருமினேன்னு வருது. இதுக்கு சொல்ல வந்து இன்னும் நம்ம அதுக்கு வரல, நம்ம இன்னும் 3ஆவது பாட்டிலே இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த 7 நிலத்தில் இதுனா இந்த சரீரத்தை கொண்டு போய் மயானத்துக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்துருங்க.
வச்சாச்சுன்னா அதன் பிறகு இந்த ஜீவாத்மா திரும்ப பகவன் லாபார்த்தியாக வர முடியாது. இவர் ஒன்ஸ் இவர் போயாச்சுன்னு வச்சுக்கோ, எங்க ஆத்மானுபவ காமனாக கைவல்யார்த்தையா போயாச்சுன்னா திரும்புதலே கிடையாது. ஏன்னா விரஜா நதியை தாண்டினதுக்கு அப்புறம் தான் கைவல்ய மோட்சம். இதுல கொஞ்சம் சம்பிரதாய பேதம் உண்டு. இப்ப அந்த விசாரத்தை நம்ம போக வேண்டாம், அது திருப்பல்லாண்ட வரைச்சு அது பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த விரஜா நதியை தாண்டி இவர் போயிடுறாரு. இங்கிருந்து இங்கிருந்து கைவல்யார்த்துக்கும் சரீரம் வேண்டாம், சம்சாரம் வேண்டாம், பாப கர்மங்கள் தொலையிறது. தொலைஞ்சாதான் அவன் கைவல்யார்த்தியா போக முடியும். இந்த பகவன் லாபார்த்தியா போகிறதுக்கு என்னென்ன குவாலிட்டி உண்டோ அதே உண்டு. ஆனா என்னன்னா கைவல்யார்த்தி பிரபன்னனா இருக்க முடியாது, சரணாகதி பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணணும்னா கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சாத்தியோபாயன நிஷ்டனாக இருந்து கொண்டுதான் அவன் கைவல்ய மோட்சத்தை அடைய முடியும். ஆனா அதே சாத்தியோபாய நிஷ்டனா இருந்து பகவானுடைய மோட்சத்தை அடையலாம், அதுலயும் சந்தேகம் இல்லை. ஆனா இவன் என்ன பண்றான்னா இங்கிருந்து சரீரத்தை கொண்டு போய் வச்சாச்சுன்னா திரும்ப வர முடியாது. அதற்குள்ள எங்க கோட்டிக்கு வந்துருங்கோ, ஏடி நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழான் புகுந்து எங்க கோட்டி சேருங்கன்னு சொல்லி திரும்புகிறாரு. ஏன்னா அங்க போயாச்சுன்னா அந்த கைவல்யார்த்தி திரும்ப முடியாது. ஆனா அதே நீங்க திரும்பத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துட்டா பகவன் வார்த்தையை மாறிட்டா. பெரியாழ்வார் சொல்ல சொல்ல திரும்பி மாறி போயிட்டாங்க. ஏன்னா கைவல்யம்னா கேவலம், அதாவது வரம்பொடி ஒல்லை கூடுவினோம். இந்த பாட்டு இருக்கணும். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடையீர்கள் வரம்பொடி ஒல்லை கூடுவினோ. ஒரு வரம்பு வச்சுட்டு இருக்காராம். என்ன வரம்புன்னா அந்த ஆத்மாவை ஆத்மா அனுபவித்துக் கொண்டிருந்தால் போதும், ஆத்மாவை ஆத்மா அனுபவிக்கிறது அப்படின்றது அது போதும். அதை தாண்டி பரமாத்மா அனுபவத்துக்கு போக வேண்டான்னு ஒரு கேவலமான ஒரு வரம்பு வச்சுட்டு இருக்கானோ, அந்த வரம்பை அறுத்துடுங்கள். வரம்பு ஒழி வரம்பு ஒழி ஒல்லை கூடி. ஒல்லைன்னா சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா அவங்க போயிடாதீங்க, போயாச்சுன்னா போயிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாளியா. ஒல்லை கூடுவினங்க. அப்ப பரமாத்மா அனுபவத்துக்கு போக வேண்டாம் நினைச்சுட்டு இந்த அனுபவத்திற்கான அந்த வரம்பை ஒழிச்சிருங்க. அதைத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். வரம்பொழி ஒல்லை ஒல்லைன்னா சடக்கன சீக்கிரமாக வந்துருங்க தெரிவிக்கிறார். இதுதான் முமூச்சுபடி தொடக்கத்திலேயே முமூச்சுக்கறிய வேண்டும் ரகசியம் ஒன்று. அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம். ஆச்சரியமான சூர்ணிகை, முமூச்சுபடி சூர்ணிகை திபிலோகாச்சாரம் பிரிச்சது 18 ரகசிய கிரந்தங்களை. அதுல முதல்ல விசாரிக்கிறார் மணவாளனுடைய வியாக்கியானம் அது கொண்டு விசாரிக்கிறார். முமூச்சுக்கறிய வேண்டும் ரகசியம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கே சுவாமி. இப்ப கைவல்யார்த்தி முமூச்சுதனே, பகவல்லாபார்த்தி முமூச்சுதனே. அப்ப கைவல்யார்த்திக்கு இந்த ரகசியங்கள் மூன்றும் வேணுமா? பெரிய விசாரம். ஏன்னா முமூச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த சப்தத்துக்குள்ள கைவல்யார்த்தியும் உண்டு, பகவல்லாபார்த்தியும் உண்டு. நல்லா பாத்துங்க. இப்ப பாருங்க, கைவல்யார்த்தி பரம மோட்சார்த்தின்னு 2 எடுத்திருக்காரு இல்லையா, அது 2ஐயும் சேர்த்தாச்சுன்னா முமூச்சுன்னு வந்துடும். அப்ப உண்டோனும் உடனே விசாரிக்கிறான் மணவாளம் அவனுக்கு விசதவாக் சிக்காமணி இந்த மாதிரி. அப்பன்னா அவனுக்கு ரகசியத்திலே வேணுமா? கைவல்யார்த்திக்கு ரகசியத்தை வேணுமான்னா முமூச்சு என்றீரே, அறிய வேண்டிய ரகசியம் 3ன்னு சொன்னேரே அப்படின்னா, அப்ப கைவல்ய மூச்சுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 இருக்கு அப்படின்னா பகவல்லாபத்துக்கு அடைய வேண்டியதுக்கு 3 என்ற கேள்வினா கைவல்யத்தை அறிய ரகசியத்திலேயும் வேண்டான்னு. அதனால் முமூச்சு என்று இருந்தாலும் விசேஷித்து அர்த்த சங்கோஷம் பண்ணிக்கணும். அங்க என்ன இருக்காரு அர்த்த முமூச்சு என்று பேர் கைவல்யார்த்திக்கு இருந்தாலும் ரகசியத்திரயத்தை சொல்லக்கூடிய பிரபன்னன். அதனால பகவல்லாபார்த்தி தான் அங்க சொல்றதே தவிர அங்க இருக்கக்கூடிய கைவல்யார்த்தியை சொல்லல. அதனால அர்த்த சங்கோஷம் பண்ணிக்கணும்னு மணவாளம் அவனுங்க அங்க வியாக்கியானத்தை காட்டுறார். அப்ப கைவல்ய மோட்சம் அடைய ரகசியத்திரயம் தேவையில்லை. ரகசியத்திரயம் தெரிஞ்சு அவன் கைவல்ய மோட்சம் போக மாட்டானே. அகார வாச்சன பகவானுக்கு மக்கார வாச்சன ஜீவாத்மா அடிமைன்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன நானே அனுபவிச்சுக்கிறேனே அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டானோ? அதேதான் தெரிவிக்கிறார். அப்ப கர்மஞான பக்தி யோகத்தாலே அடைந்து விடலாம். ஆக முமூச்சு 2 வகை. புரியுறதும் முமூச்சு இதெல்லாம் மேல நன்னா விவரிக்க போறேன். அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை தான் நீ திருப்பி சொல்ல போறேன். அப்ப முமூச்சு 2 வகை. இப்ப பகவல்லாபார்த்தியை 2ஆ பிரிக்கிறார். இது வரைக்கும் வந்துருத்தணும். இப்ப பரம மோக்ஷார்த்தின்னு சாச்சு, அவர் தான் பகவல்லாபார்த்தி. இப்ப பகவல்லாபார்த்தி 2ஆ பிரிக்கிறார்.
என்ன சுவாமி ஒவ்வொன்னா ரெண்டு ரெண்டா போயிட்டு இருக்கு, என்ன சுவாமின்னா அதாவது மோட்சாத்தில் ரெண்டு வகை. மோட்சம் அடையணும்ன்ற விருப்பம் உடையவர்களில் பக்தியை பற்றினவர் ஒருத்தன், பெருமாளை உட்கார்ந்து பற்றின பெருமன் மற்றொரு. மோட்சாத்தை இது எங்க போட்டிருக்கு பாருங்க, பரம மோட்சாத்தின் போட்டிருக்கு இல்லையா, அதுல கீழே பாருங்க பக்தன்னு போட்டிருக்கு, பிரபன்னன்னு போட்டிருக்கு. அப்ப பகவன் லாபார்த்தி ரெண்டு வகை இருக்கு. அந்த ரெண்டு வகையில ஒரு வகை பக்தன், மற்றொரு வகை பிரபன்னன். அப்படின்னா தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பக்தன்னு பேர். தன் முயற்சி எதுவும் கிடையாது, பகவானுடைய நிருகேதுக கட்டாட்சத்தால அடைகிறான்னு நினைக்கிறானோ அவனுக்கு பிரபன்னன்னு பேரு. அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் தான் ஆத்யஸ்தன குலபதி. மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன அதன்னயா நாம் ஆத்யஸ்தன குலபதி. நம் குலத்துக்கு தலைவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். அதுதான் எந்த குலம்? சத்திரிய குலமா வைசிய குலமா பிராமண குலமான ஒண்ணு இல்ல, பிரபன்ன குலம். அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் இருக்கிறார் இல்லையா, அப்படி இருக்க செய்து ஆக பகவன் லாபார்த்தி ரெண்டா இருக்கச்சு தன்னுடைய நிலையிலே மோட்சம் போகணும் அப்படின்றது ஒண்ணு, கர்மஜான பக்தி யோகங்கள் பண்ணி மோட்சம் போகணும் இருந்தது பக்தனுடைய நிலை வேறு. அப்ப அது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன தெரியுது, அதாவது மோட்சம் அடையிற விருப்பம் உடையவர்களில் பக்தியை பற்றினவன் ஒருத்தன், பெருமாளே உபாயம் என்கிற பிரபன்னன் மற்றொரு தன். அப்ப பக்தி பிரபக்தி ரெண்டு வகை. இப்ப நாமெல்லாம் யார் சுவாமி? சந்தேகமேல பிரபன்னர்கள் தான். ரெண்டாவது நம் சொரூபமே பிரபன்னனுடைய சொரூபம் தான் நம் சொரூபம். ஏன்னா பக்தி பண்றதுக்கு நமக்கு சொரூபமே கிடையாது. ஏன் சொரூபம் இல்லைன்னா என்னை நானே ரட்சித்துக் கொள்வது அன்வயம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்கோ. அப்ப உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேன், அவனுடைய அனுகிரகம் அவனுடைய நிருகேதி கட்டாட்சத்தாக தான் இருக்கும். அப்ப நாமெல்லாம் பிரபன்னர்கள் அப்படின்னு வந்து சரி சுவாமி. இப்ப இந்த பிரபன்னர்களுடைய ரெண்டா பிரிக்கிறார். பிரபன்னர் பிரபன்ன போயிட்டு வந்துட்டு சுவாமி அதுக்கு மேல இன்னும் பிரிவு இருக்கா? இருக்கு. பிரபன்னல ரெண்டா பிரிக்கலாம். என்ன சுவாமி? அப்புறம் சரணாகதி ஆயிடுச்சு, சரணாகதியில பிரிவு உண்டா? இருக்கு. பிரபன்னன்ல ரெண்டா பிரிக்கிறா. என்ன சுவாமி? என்னன்னா ஒண்ணு ஏகாந்தி, மற்றொன்று பரமை காந்தின்ற. இந்த நிலைக்கு நம்ம முதல்ல பிரபன்னனா நிலையே நமக்கு சந்தேகம். அதுக்கு மேல ஏகாந்தின் ஒண்ணு, பரமைக்க தாந்தின் அப்படின்னா என்னன்னா ஏகாந்த் என்ன ஒன்றே முடிவு, ஏக அந்தம். ஏக அந்தம். ஏன்னா ஏகாந்தம்னா தனித்து இருப்பது. சுவாமி ஏகாந்தமா இருக்கான்னு நினைக்கிறேன், ஏகாந்தமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கலையா, சுவாமி ஏகாந்தம் சாத்திட்டு இருக்கான்னு சொல்லுவார். ஏகாந்தமா இருக்கல தனித்து இருக்கன்னு அர்த்தம். அப்பன்னா இதெல்லாம் இதெல்லாம் என்ன அப்படி ஒண்ணு, பகவான் அடையணும்னு ஆசைப்படுகிறான் அவர் தான் எல்லாம் இருக்கார் இல்லையா. ஆனால் ஏகாந்தத்துல ஒரு கட்டம் இருக்கு. ரெண்டு பேரும் பகவான் அடையணும் தான் இருக்காரு. ஏகாந்தியும் பகவான் தான் அடைகிறார், பரமேகாந்தியும் பகவான் தான் அடைகிறார், அது சந்தேகம் இல்லை. ஆனா ஏகாந்தத்துல ஒரு கட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு ராஜா இருக்கார். ஒரு ராஜா ஏகாந்தமா இருக்கணும்னு எல்லாரும் போங்கோ அப்படின்னு சொன்னா கூட அங்க ராஜாவுக்கு மெய்க்காவலராக இருக்கக்கூடிய அந்தரங்கரா இருக்கக்கூடிய சில பேர் இருக்காரு, அவெல்லாம் போக மாட்டான். ஒண்ணு வேண்டாம். நாமே நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் தெரியும், யாரெல்லாம் வேற்றாலோ வெளியிலேயே போகலாம்னு சொல்லுவா. வேற்றாள்னா வெளியே போகலான்னார். அர்ச்சகர் வெளில போவாரா? போக மாட்டாரு. அங்க அந்தரங்கமா கைங்கரியம் பண்ணவாலாம் வெளியில போவாளா? அவெல்லாம் போக மாட்டான். இப்ப மற்றவெல்லாம் போகணும்னு அர்த்தம். அப்பனா ஏகாந்தம்னு சொன்னா கூட அதுல அவர் மட்டும் தனியா இருக்கிறார்னு ஒரு அர்த்தம் இல்லை. ஆனா அந்த அர்த்தத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. அப்ப ஏகாந்த தனித்திருப்பது இல்லை. அதே போல இருவரும் பகவான் அடைந்து ஆசைப்படல. அவர் தான் என்ன செய்யறார்? ஏகாந்தன்னு ஒரு கட்டம் என்னன்னா, ஒரு ராஜா ஏகாந்தம் சொன்னோடனே எல்லாம் வெளியே போவாள். அந்த ராஜாவின் மெய்க்காவல் இருக்கிறார் இல்லையா, அதே போல ஏகாந்திக்கு பகவான் வேணும். நான் மோட்சாட்சிதான், ஆனால் அதை நான் என்ன சொல்லுவான்னா, ஏகாந்தி சுவாமி எனக்கு மோட்சத்துலதான் விருப்பம், ஆனா இப்பயே கொடுத்துறாரு, இப்பயே கொடுத்துறாருங்க, ஒண்ணு வேண்டாம். பெருமாள் ஏட்டான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு 3ஆம் நாள் எதீந்திரவாத தீபிகா இல்ல நீங்க ஆரம்பிச்சுட்டே, எப்ப நீங்க எதீந்திரவாத தீபிகா ஆரம்பிச்சிட்டாலோ நான் உங்க 2 பேருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெருமாள் அப்படியே ஏழு வந்து இங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்கோ, முதல்ல அடியே கிளம்பிடுவேன். சுவாமி தெரியாதனமா சொல்லிட்டேன் சுவாமி. என்ன சுவாமின்னா, என்ன
மோட்சம் வேண்டாமா? இல்ல இல்ல சுவாமி, இப்பதான் இந்த வயசு ஆயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 90 95 ஆகட்டும். பேத்தி இருக்கா, பேரன் இருக்கான், அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மேற்கொண்டு அந்த பெயரும் கொள்ளு பேரும் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் கேட்போமானோ? நன்னாவே கேட்பான். அந்த நிலை இருக்கிறவர் தான் ஏகாந்தி. உடனே நமக்கு என்ன தோணும்? அப்ப நான் ஏகாந்தி இல்ல. தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம்ம பிரபன்னல் ஓட்டிலேயே ஒட்டிட்டு இருக்கோம். அடிய நீங்க எப்படி தெரியாது? அடியாண்டிதான். பிரபன்னனான தன்மையை ஒழுங்கா இருக்கானா இல்லையே? பிரபன்னனா உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறவேண்டேன் என்கிற தன்மை வரணும். அடியன்ட்டு பூர்ணமா இல்ல. உண்மையதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, நிதர்சனம் இதுதான். எது சொல்ல வந்தேன்னா, அப்ப அதுவே இல்லைன்னா எங்க ஏகாந்தம் போறது? ஏகாந்தி என்ன பண்ணுவான்? பகவானே எல்லாம் இருக்காரு, ஆனா இருந்தா கூட கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்கறாரு. பார்க்கணும் சுவாமி, குடும்பத்தையும் பார்க்கணும். அவர் எப்ப கொடுக்குறாரோ அப்பெல்லாம் போக முடியாது சுவாமி. எனக்குன்னு ஒரு 90 95 வயசு, அதுக்கப்புறம் போலான்னு நினைக்கிறாரோ, அது நினைக்கிறானோ, அந்த நினைக்கக்கூடிய ஒரு இருக்கணும். அதை தான் சொல்றாரு. அப்ப அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை பார்க்கணும், குழந்தை பார்க்கணும். இதுதான் ஏகாந்தி. ஏன்னா கூட யாரோ ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா, அவரை விடணுமோனோ? அதை விட மாட்டார். அதை விட மாட்டார். விடாம கூடயே வச்சுட்டு இருக்காரு. அவர் ஏகாந்தி. பரமை காந்தின்னா என்ன சுவாமி? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன். அப்படி இருக்கா இல்லையா? என்று யாரு ஒருத்தர் வைத்து இருக்காரோ அவள்னா பரமை காந்தி. அப்ப பரமை காந்தி யாரு? ஆழ்வார்களை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. என்ன புரிஞ்சுங்க? ஆழ்வார்களை தவிர பரமை காந்தி. இது ஸ்ரீவச்சன மோஷன் நம்ம பார்த்திருக்கோம். பரமை காந்தின்றது ஆழ்வார் யாரு? ஏன்னா ஏகாந்திக்கு மேலே பரமை காந்தின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பரமை காந்திகள். அதிலும் ஆச்சாரிகளை காட்டிலும் ஒரு படி மேல்னு சொன்னவன்னா பகவத் சாட்சாத்காரத்தை இந்த பூமியில பெற்றவர்கள் ஆழ்வார்கள் மட்டுமே. ஆழ்வார்களுக்குத்தான் என்னதுன்னா பரமை காந்திகள். என்ன ஆச்சாரியர்களும் சொல்லலாம். என்ன ஆழ்வார்களை காட்டிலும் ஒரு படி மேல். ஏன் ஒரு படி மேல்னா, ஏன் ஆழ்வாரை கொண்டாடுறோம்? சில நேரத்துல உங்களுக்கே சில இதெல்லாம் தோணும், சாமி பூர்வாச்சார வியாட்சி ஆழ்வார்டமா மூல கிரந்தத்தை பண்ணிட்டு போயிட்டார். அந்த மூல கிரந்தத்துல இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் தான் சுவாமி. அப்ப அவளையும் ஆழ்வார்கள் இது ஒருத்தர் நிஜமாவே கேட்டார். நஞ்சியர் வந்து கேட்கிறார். நஞ்சியர் வியாக்கியானம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ராஜா ராஜா அந்த ராஜாவுடைய செல்வாக்கு கொஞ்சம் நிறைய செல்வாக்கு. அந்த ராஜாவுடைய செல்வாக்கார நஞ்சியருக்கு சில சில காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் என்ன பண்ண, ராஜா நன்னா திருவாய்மையெல்லாம் கேட்டுட்டார். கேட்டுட்டு நமக்கு 5 வியாக்கியானம் இருக்கணும். திருக்குறகை பிரான் பிரான் வியாக்கியானம், நஞ்சியர் வியாக்கியானம், நம்பில்ல வியாக்கியானம், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், வாதிகேசர் அழகிய வனவாள செய்ய வியாக்கியானம். இதுல 5 வியாக்கியானம் இருக்கு. அவரு ஒரு வியாக்கியானம் எழுதிட்டார். அந்த ராஜா எழுதிட்டு கொண்டு வந்து காமிச்சார். எப்படி இருக்குன்னார். இப்ப எப்படி இருக்குன்னா என்னன்னு சொல்றது? நன்னா இல்லைன்னு சொன்னா மேற்கொண்டு சலுகை கிடைக்காது. இன்னைக்கு அரசியல்வாதிகிட்ட என்ன பண்ணுவோம்? அவ சொன்னதுக்கு தலையாட்டணும். தலை ஆட்டணும்னு வச்சுக்கேன், என் தலை போயிடும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப தலை ஆட்டுறதா வேண்டாமா? நஞ்சி ரொம்ப யுக்திய ஆளாண்டு என்ன பண்ணாருன்னா, ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு உகந்தது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆழ்வாடி திருவுள்ளத்தை உகந்தவருக்கு உடனே அந்த ராஜா கோபம் வந்து கொடுத்து என்ன தெரியுமா சொன்ன அந்த ராஜா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன, நீங்க இந்த காரியத்துல இருந்துருக்கு, இந்த காரியத்துல இருக்கிற வரையும் நீங்க ஓகோன்னு எழுதிடலாம். நான் ராஜாங்க அரசாங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு எழுதியிருக்கேனே, எனக்கு இத மாதிரி வியாக்கியானம் இல்லைன்னு சொல்ல வேண்டாமா? நீ சொல்லாம இந்த மாதிரி சொல்லின்னு கேட்டிருக்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நிலையில இருக்கிறியா? என்னதான் ஆழ்வார்களுடைய அத்தனை ஞானம் பூர்வாச்சாரம் இருந்தா கூட ஆழ்வார்கள் பிரத்யட்சமா பகவானை சேவிச்சிருக்கா. அந்த மாதிரி பூர்வாச்சாரம் உண்டான்னா சுத்தி 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 வர்றாலே தவிர ஏதோ ஒரு ஞாபகத்தை வைத்துக் கொண்டு பண்றாலே தவிர இதெல்லாம் பிரலோகச்சார ஸ்ரீவச்சன மோஷில எடுத்திருக்காரு. சாட்சாத்காரம் நேரடியா பகவானோட பேசக்கூடிய தன்மை அவளை கொண்டு அதை நான் சரி எங்க சுவாமி இருக்காங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அது பகவானுக்கு அவளுக்கு தான் தெரியும், மற்றாருக்கு யாருக்குமே தெரியாது. தெரியுன்ற அவசியம் இல்லை. அந்த ஜீவனுக்கும் அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய தொடர்பே தவிர ஆழ்வாருக்கு ஏன் பண்ணாரு பகவான்கிட்ட போய் கேளுமே. பதில் ஒரு மாதம் ஒரு நான் பண்ணேன் ஏன் சுவாமி மயர் வர பதிலாம் அவருக்கு மட்டும் அப்படின்னு எனக்கு பண்ணப்படாதுன்னா பண்ண மாட்டேன்னு சுதந்திரம்.
என்ன வேணா பண்ணுவார். எதுக்கு சொல்ல மாதிரினா இதை பல காலம் பிரலோகத்தை தெரிவிக்காரு. பிரத்யட்சம் நேரே பெருமாளை சேவிச்சது ஆழ்வார்களுக்குத்தான். அதனால்தான் அந்த ஆழ்வார்கள் அந்த ஆச்சாரில் இருந்தாலும் மானசீகமா தான் அவர் மனசை கண் மூடிந்தார் அப்படின்னு தெரியற மாதிரி தெரியும். ஆச்சாரியாளுக்கு கண்ணை திறந்தாச்சுன்னா ஒண்ணும் தெரியாது. ஆனா ஆழ்வார்களுக்கு கண்ணை திறந்த நாமளும் சேவிக்கிறோம், விக்கிரகத்தை சேவிக்கிறோம். நேரா போனா திருவரங்கநாதன் சேவிக்கிட்டு இருக்கோம், திருமலை அப்பனை சேவிச்சுட்டு இருக்கோம், காஞ்சி தேவ பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கோம், எங்கெங்க மன்னாருடைய ராஜகோபாலன் சேவிக்கிறோம், விக்கிரகத்தை சேவிக்கிறோம். அர்ச்சா திருமேனிய விபவத்தை பிரத்யட்சமா சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் யாருன்னா அது ஆழ்வார்கள் தானே தவிர வேற யாரும் கிடையாது. ஆச்சாரியெல்லாம் மானசீகமா சேவிப்பாரே தவிர மற்ற கிடையாது. அதனால்தான் ஆழ்வாரத்துல அவ்வளவு தூரம் அவருக்கு பெருமை எதுக்குன்னு. அதனால்தான் இவர்கள்லாம் பரமை காந்தி. ஏன்னா இவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆழ்வார்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கான்னா எந்த தேவையும் கிடையாது. கொண்ட எது இவெல்லாம் வேண்டா வேண்டா வேண்டான்ற கொண்ட வெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை அப்படின்னு தெரியல. பகவானுக்கு தொண்டரோமாய் உயரல்லா இல்லை கண்டீர் துறையே. அவனுக்கு தொண்டரோமாய் இருக்கணும் தவிர மற்ற பேர்லாம் ஆழ்வார்கள் கண்ணில் படுவாரன்னா படவே மாட்டார், ஒன்றையும் பட மாட்டார். மறுபடியும் பகவானுக்கு தான் பிரகாரம். அவனுடைய விபூதி அவனை அடையணுங்கிற எண்ணம் தான் இருக்கிறவன் மட்டும்தான். மற்ற பேர் படமாட்டார். மற்ற பேர் இந்த கொடுகுலத்தை காட்டேன்றாரு. அவ இருக்கிறது கொடுகுலமே கிடையாது. ஆழ்வார்க்கு எத்தனை அனுபவத்தை கொடுத்தாவிடோ அந்த அனுபவத்திலிருந்து ஒரு துளிக்க பார்த்துட்டான்னா கொடுகுலகம் காட்டாத. இதுதான் பரமை காந்தியின் நிலை. இதெல்லாம் யாரு? ஆழ்வார்களுக்கே இருக்கக்கூடிய நிலை. ஆக இருக்கும் காரியத்தில் ஐஸ்வர்யத்தையும் கொடு, மற்றவற்றையும் கொடு. பெருமாளும் வருவார். வயதாகும் போது பெருமாளை நோக்கி நான் பாக்குறேன் அப்படின்ற இது ஏகாந்தி இருக்கிற வரைக்கும். சுவாமி சில பேர் நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. என்ன பண்ணுவார்னா இருக்கிற பரியந்த சுவாமி வீட்டை குடும்பம் நடத்த வேண்டாமா? என் சரீரம் கொஞ்சம் நல்லா பெருத்திருந்தா தானே நல்லா சங்கீரம் பண்றதுக்கு. அப்ப சரீரம் பெருக்கணும்னா அதுக்கு என்னன்னு சில இதெல்லாம் வேணுமோனோ, இது ஐஸ்வர்யம் வேணுமோனோ, அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சம்பாதிக்கணுமோனோ. கோஷ்டிக்கு போறேன், ஒரு சம்பாதனம் வாங்கிக்கிறேன். அங்க ஒரு சேவா காலத்துக்கு போயிட்டு சம்பாதனம் வாங்கிக்கிறேன். இங்க ஒரு சுதர்சனம் பண்றேன், அது சம்பாதிக்கிறேன் அப்படின்ற கடைசியில் என்ன சுவாமி 85 90 வந்துருச்சுன்னா நீ மோட்சத்தை கொடுத்துரும். இது ஏகாந்தி நிலை. பரமை காந்தாந்தி நிலை அது கிடையாது. என்ன நிலை? நான் பரமை காந்தி பிறந்ததிலிருந்தே திருத்துழ அங்குரிக்கும் போதே பரிமளத்தோடு அங்குரிக்குமா போலே பிறந்ததிலிருந்தே எந்த சம்பந்தம் கிடையாது. பகவத் சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்கிறியா? அவெல்லாம் பரமை காந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப கடைசி நிலைக்கு வந்துட்டோம். இந்த பரமை காந்தியை ரெண்டா பிரிக்கிறார். இப்ப பரமை காந்திய ரெண்டா பிரிக்கிறார். அது என்னமா சுவாமி? பரமை காந்தியை ரெண்டா பிரிச்சா என்ன கிடைக்கிறது? திருப்தன் ஆர்த்தன். என்ன பார்த்தீங்களா? திருப்தன் ஆர்த்தன். அந்த அட்டவணையே பார்த்துருவாங்க. அதனாலதான் நேற்றுக்கு அட்டவணை, இந்த அட்டவணையை போட்டது புத்தூர் சுவாமி. அந்த அட்டவணையை பார்த்துங்க. திருப்தன் ஆர்த்தன் இது கடைசி. ஆனா இன்னும் நம்ம அத்ரவியத்துல இன்னும் பார்க்கல, அதை அடுத்து பார்க்க போறோம். இதை முடிச்சுட்டு அங்க பார்ப்போம். இப்ப கடைசி நிலைன்னா இந்த பிரபன்னனை பிரிச்சா ஏகாந்தி பரமை காந்தின்னு வந்துட்டு, அப்ப பரமை காந்தி உயர்த்தின்னு வந்துட்டு, அந்த உயர்த்தியா இருக்கக்கூடிய பரமை காந்தி ரெண்டா பிரிக்கிறார். திருப்த பிரபன்னன் ஆர்த்த பிரபன்னன் பேர். திருப்த பிரபன்னன் ஆர்த்த பிரபன்னன். திருப்தன் ஆர்த்தன் ரெண்டு வகை. அப்படின்னா பெருமாள் தான் வேணும், ஆனா இப்பவே வேணும் என்பவர் ஆர்த்த பிரபன்னன் பேர். பெருமாள் வேணும் சுவாமி, அவர் தான் எனக்கு வேணும், இப்பவே வேணும், உடனே வேணும், உடனே வேணும். இவரெல்லாம் ஆர்த்த பிரபன்னன் பேரு. தேகாவசானே முக்தி சாத். இது தேவபெருமான் 6 வார்த்தைங்க. தேகம், இந்த தேகம் எப்ப தொலைகிறதோ அப்போ எனக்கு முக்தி கொடு. இது திருப்த பிரபன்னன்னு பேரு. அப்படின்னா இருப்பினும் இதுவரை மற்றவற்றை அனுபவிக்கிறேங்கிற ஆசை இல்லை. நல்லா பாத்துக்கோ. ஏகாந்தி போல மற்றவற்றை அனுபவிக்கணும்னு ஆசை கிடையாது திருப்த பிரபன்னனுக்கு. பகவானை தான் அனுபவிக்கணும், பகவானுக்கு தான் கைங்கரியம் பண்ணியும், பாகவதாலுக்கு தான் கைங்கரியம் பண்ணியும், ஆச்சாரனுக்கு தான் கைங்கரியம் இருக்கா. இருந்துட்டு இருக்கட்டும் சுவாமி, அவரை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவர் எப்ப கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். தேகம், இந்த தேகம் தொலைவிடணும், இனிமே தேகம் வேண்டாம், இந்த தேகத்தின் முடிவில எனக்கு மோட்சத்தை கொடுத்துருன்னு பிரார்த்திக்கிறவா திருப்த பிரபன்னான்னு பேரு. ஆர்த்த பிரபன்னானா என்ன அர்த்தம்னா உடனே இப்பொழுதே இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரிழிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் தெரிவிக்கலையா.
அப்ப ஆர்த்த பிரபன்ன. அப்ப இவ ரெண்டு பேருக்குமே பகவத் கைங்கரிய விருப்பம் உண்டு. ஆனா இப்பவே கொடுன்னு பிடிவாதம் பிடிப்பது கிடையாது திருப்த பிரபன்னன். இப்பவே கொடுன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய தன்மை ஆர்த்த பிரபன்னனுக்கு. ஆனால் எல்லா ஆழ்வார்களும் ஆர்த்த பிரபன்னர்கள் தான். எல்லா ஆழ்வார்களும் ஆர்த்த பிரபன்னர் தான். அப்ப யாரும் திருப்த பிரபன்னர் இல்லை. நன்னா புரிஞ்சுக்கோ. அடியே இப்ப சொல்லிட்டு இருக்கணும், ஆர்த்த பிரபன்னா உடனே மோட்சம், உடனே மோட்சம். சில இந்த எக்ஸாம்பிள் லௌகிக எக்ஸாம்பிள் சொல்றேன். சில வஸ்துக்கெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறாலும் முந்தியெல்லாம் இந்த தூர்தர்ஷன் டிவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தது. வந்த உடனே நான் தான் முதல்ல வாங்கிட்டு இருந்தா. அப்புறம் கலர்ல வந்தது, நான் தான் முதல்ல வாங்கணும் வாங்கிட்டு. அப்ப நான் அவன் முந்தி வாங்குறாளணும். அதெல்லாம் ஆர்த்தர்னு பேரு. ஆர்த்தர்னா இப்பவே வேணும் இப்பவே வேணும். அவளுக்கு ப்ரொடக்ஷன் அவ்வளவு இருக்காது. சுவாமி ஒரு 4 மாசம் ஆகும், அதெல்லாம் கிடையாது, இப்பவே கொடுன்றா இல்லையா, அவெல்லாம் ஆர்த்தர்னு பேரு. அதே போல ஆழ்வார் எல்லாருமே பிறந்த உடனே இன்னின்ற நேர்மை இனியாமராமை, எனக்கு இப்பவே கொடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால ஆழ்வார்களும் ஆர்த்த பிரபன்னன்னு சொல்லியாச்சு. திருப்த பிரபன்னர்லாம் யார் சுவாமி? ஆச்சாரியன்னு சொல்லிக்கலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. சரி சுவாமி, ஆழ்வார்களை போய் ஆர்த்த பிரபன்னு சொல்லியே பிறந்த உடனே போகணும் பிடிவாதம் பிடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியே திருமேழிசை ஆழ்வார் 4700 வருஷம் இருந்தார். இவரு ஆர்த்த பிரபன்னு என்னமா சொல்லுவேன்? நாங்களே 80-90 தான் சுவாமி இருக்கும். அவர் 4700 வருஷம் இருந்திருக்காரு. அவரை போய் ஆர்த்த பிரபன்னு சொல்லமான்னா அப்ப அந்தந்த அவரை போய் ஆர்த்த பிரபன்னா நம்மாழ்வார் 32 தான். முதல்ல 16ல பிறந்தார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தார், எத்தத்தின் எங்கே கிடக்குன்னு சொன்னார். அதுபோல அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் முடிச்சுட்டார் 32 வயசுல. 32 வயது இருந்தார். அவரும் ஆர்த்த பிரபன்ன தான். இருப்பினும் இவர்கள் இருக்க ஒரு நிர்பந்தம் இருக்கு. அவர் ஏன் 32 வயசு இருந்தார்? 16 வயசுலயே என்னை இப்பவே ஐஷன் போன்னு சொல்லிட்டார் நம்மாழ்வார். 4700 வருஷங்கள் இருந்தார் சுவாமி திருமேஷி ஆழ்வார். இவர் ஏன் இருக்கான்னா அவளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. இவர் ஆர்த்தியோடு துடித்துக் கொண்டிருந்தாலும் இப்ப நாம் இவருக்கு மோட்சம் கொடுப்பதாக இல்லைன்னு பகவத் சங்கல்பம். அவ ஆர்த்தி துடிக்கிறார். உடனே என்ன மோட்சம் ஐஷன் துடிக்கிறார். துடிக்கிறதாலும் நான் இவருக்கு மோட்சம் கொடுக்கறதா பகவத் சங்கல்பம். ஏன்னா அதனால்தான் இவர் இருக்க வேண்டி இருக்குது. ஏன் இவரை இருக்க வேண்டாம்? இவரை வச்சாதான் 4 பிரபந்தம் கிடைக்கும். இவர் முதல் பிரபந்தம் திருவிருத்தம் சொல்லிட்டு இருக்கச்சே இன்னின்ற நீர்மை இனியாமராவன்னு சொல்லிட்டு அடுத்த கடைசி பதிகம் உற்றேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாருன்னா 4 பிரபந்தம் எப்ப நமக்கு கிடைக்கும்? இது ஆச்சாரியக்காரர் எடுத்திருக்கார். ஆழ்வாரையே துடிக்க இங்கே வச்சான்னு அதுக்கு சமாதானம் சொல்றாரு. நாடு திருந்த நச்சுப்பைகை ஆகாமைக்கு பிரபந்தம் தலைக்கட்டன்னு எடுக்கிறார். நாடு நம்மளை வைத்து கொண்டு ஆழ்வார் இந்த லோகத்தை வச்சிருக்கார். இவரை பாட வைக்கிறவனோ பாட வச்சாதான் இந்த லோகம் திருந்தோம். பொலிக போயிற்று வள்ளியற்றாகும். லோகம் திருந்தனமோனோ திருந்தனங்கன்றதுக்காக இன்னும் பல பேர் மோட்சத்துக்கு வரணும் என்பதுக்காக தான் ஆழ்வார் இங்க வச்சார். அதுதான் சொல்லுவேன். இந்த பந்துக்கெல்லாம் வந்துட்டாங்க வச்சுக்கோ, விருந்தினர்கள் வந்தாச்சுன்னா ஆத்துல இருக்க குழந்தைய பட்டி போட்டு அவர் போடுவா. ஆத்து குழந்தைதான் நம்மாழ்வார். நாம தான் விருந்தினர். நமக்கு சாதம் போடணுன்றதுக்காக நம்மாழ்வார் மோட்சானந்தம் என்கிற பட்டினியை போட்டான் பகவான். நாடு திருந்த நச்சிப்பைகை ஆகாமைக்கு பிரபந்தம் தலைக்கட்ட. அது மட்டும் இல்ல, இவர் பிரபந்தம் சொன்ன உடனே இவருக்கு சொல்லிட்டே இருக்கும்போது கொடுத்தாச்சுன்னா சுவாமி அந்த பிரபந்தத்தை சொல்லாதுங்க உடனே பிராணம் போயிடும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நச்சிப்பைகை ஆகாம இருக்கணும் அதெல்லாம் கொடுத்தார். சரி சுவாமி அது பக்கம் என்பதுக்காக ஆழ்வாரை வைச்சார். மேலும் புரட்சிகரமான ஒரு கருத்து நம் சம்பிரதாயத்தில் இது ரொம்ப முக்கியம். புரட்சிகரமான ஒரு சம்பிரதாயத்தில் என்னன்னா, இப்ப நாமெல்லாம் இங்க இருக்கோம் இல்லையா, இங்க இருக்கோம், இந்த சம்சாரத்துல இருக்கோம்னாலே அடியனுக்கும் கர்மா இருக்கு, நீங்க இருக்க உங்களுக்கும் கர்மா இருக்கு. கர்மா நில் பேலன்ஸ் வந்துருச்சுன்னா யாருமே இங்க இருக்க முடியாது. யாருமே இங்க இருக்க முடியாது. இப்ப பிரியத்துக்காக ஒரே ஒரு சொல்றேன். ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் காத்து அடிச்சாதுன்னா நல்லா மேல பறந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கட்டி வச்சுட்டு இருக்க மாட்டியா, அந்த கயத்துல கட்டி வச்சுட்டு இருப்பா. முந்தைய எல்லாம் பலூன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுவா. அந்த கயத்தை நம்ம கட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்க, அது நேரம் காத்தோட போய் கலந்து போயிடும்.
அதோட இயற்கை தன்மையினும் அந்த இயற்கை தன்மைக்கு போயிடும். அதே போல இந்த ஆத்மாவுடைய இயற்கை தன்மை அனுபவ தெரிஞ்ச பிரீத்திகாரத கைங்கரியம் பண்ணதான் ஆத்மாவுடைய இயற்கை தன்மை. அப்ப ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருக்கு. என்ன கட்டி வச்சிருக்கு? கர்மங்கள் கட்டி வச்சிருக்கு. கர்மங்கள் கட்டி வச்சிருக்கிறபடியாலே கர்மம் கட்டி நாம பண்ண கர்மம் தான். கர்மங்கன்னா ஓ புதுசா பகவான் கொண்டு வந்து கர்மத்தை கட்டினான்னு நினைக்க வேண்டாம். நாம பண்ண கர்மத்தால கட்டி வச்சிருக்கார், கட்டி வச்சிருக்கு, அதனால இருந்துட்டு இருக்கார். இப்ப நாமெல்லாம் இங்க இருக்கோம், இன்னும் மோட்சத்துக்கு போகல. அதே போல ஆழ்வார் இங்க இருக்கார். ஓ ஆழ்வாருக்கு கர்மம் இருக்கு, அதனால்தான் திருமேஷி ஆழ்வாருக்கு 4500 வருஷம். அதனால்தான் நம்மாழ்வாருக்கு அடுத்தபடி 16 வருஷம். ஏன்னா 16 வருஷத்துல அவர் இன்னின்றடிமை இனியாமுராமை இனி இருக்க மாட்டேன்னு சொன்னார். மோட்சம் கொடுக்கறதுக்கு இன்னும் 16 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 16 வருஷத்துல கர்மத்தை தீர்த்தார் போலுன்னு நினைச்சுக்கிறேன். தவறான ஒரு புரட்சிகரமான கருத்து. என்ன பாருங்க, ஆழ்வார்களுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஆழ்வார்களுக்கு கர்ம சம்பந்தம் இருக்கனா? கர்ம சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு வாசனை அது இப்படி எப்படி ஒட்டிட்டு இருக்கலாமா தவிர அவளுக்கு கர்ம சம்பந்தம். சரி சுவாமி, ஏன் இங்க இருக்கான்? கர்ம சம்பந்தம் இல்லைன்னாலே இப்ப அந்த பலூனை வெட்டி விட்டாச்சுன்னா அது காத்தோட அதோட இயற்கையான தன்மை போறதுணும். ஏன் இங்க இருக்கான்னா இது பகவத் கிருபா வைபவத்தால இங்க இருந்தா. அவ இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவளுக்கு இருக்கிறன்ற விருப்பம் இல்ல, கர்மத்தாலே இங்க இல்ல. நமக்கெல்லாம் ததா வித்வான் புண்ணிய பாபே விஜூய நிரஞ்சன பரமம் சாமி உபைதுன்னு சொல்றோமோ. இந்த புண்ணியபாவம் தெரிஞ்சா பரமமான சாமியம் கிடைக்கிறதுன்னு. அவ இங்க இருக்கிறதுக்கு பகவான் சங்கல்பிக்கிறாரு இங்க இருக்கிறோன்னு. ஆனா என்ன பாருங்க, கர்ம சம்பந்தம் இல்லாம இருக்க செய்தே ஆழ்வார்கள் இங்க இருந்தான்னா அவளை போல ஒரு ஆர்த்த பிரபன்னர்கள் யார் இருப்பா? யார் இருப்பா? ஏன்னா கர்ம சம்பந்தமே இல்லையே. துடிக்கிறா போகணும் போகணும். ஆனா பகவான் சங்கல்பித்து இவரை இங்க வைக்கணும். பின்னின்ற காதல், பேரமர் காதல், கடியமிக்க ஆச்சாரிதைன்னு ஒரு கிரந்தம். இது ஒவ்வொன்னு சொல்ல 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 அந்த கிரந்தத்தை பார்க்கலாமா, இந்த கிரந்தத்தை பார்க்கலாமா, அந்த கிரந்தத்தை பார்க்கலாமா அப்படின்னு தோணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த கிரந்தத்தில் நன்னா விசாரம் பண்றார். அப்ப பகவான் சங்கல்பம் இங்க இருக்க. ஆனால் ஆச்சாரியர்கள் கர்ம சம்பந்தத்தோடு தான் இருக்கிறார்கள். எக்ஸலண்டா எடுத்துக்காரு பாருங்க. ஆச்சாரியர்களுக்கு கர்ம சம்பந்தம் உண்டு. இது யார்? பூர்வாச்சாரியரை ஒத்துக்கிறா. ஆழ்வார்களுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது. ஆழ்வாருக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது, பூர்வாச்சாரன் கர்ம சம்பந்தம் பூர்வாச்சாரம் ஒத்துக்கிறார். ஆக ஆழ்வாருக்கு கர்ம சம்பந்தமே இல்லை. அப்படின்னா எப்படிப்பட்ட பரமை காந்திகளா இருந்திருப்பான். அதெல்லாம் பாருங்க, கர்ம சம்பந்தம் இல்லைன்னால ஞானம் பிரகாசிக்கும். நமக்கெல்லாம் ஞானம் பிரகாசிக்காத காரணம் என்ன தெரியுமா? கர்ம சம்பந்தம். கர்மத்தை எப்படி சொல்லுவாருன்னு, ஏதோ திரைய போட்டா ஒரு விளக்கு வச்சிருக்கா, திரை போட்டாச்சுன்னா அந்த விளக்குடைய பிரகாசம் வெளில வராது. அந்த திரை தான் நமக்கு கர்மா. அப்ப அந்த திரையை எடுத்தாச்சுன்னா, கர்மாங்கிற திரையை எடுத்தாச்சுன்னா அந்த விளக்கு ஆத்மாவினுடைய ஞான பிரகாசம் விகாசம் பிரகாசம் எப்படி இருக்கும்? பல பலனும் தெரியுமோன்னு. அதனால ஆழ்வாருக்கு அவ்வளவுதான் தெரியறது, கர்ம சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும் எப்படிப்பட்ட பரமை காந்தம் இருந்திருப்பார். இப்ப இப்ப ரெண்டு விஷயம் பார்த்தா, அதாவது கர்ம சம்பந்தம் இல்லாம இருக்கிறார், பகவத் சாட்காரத்தோடு இருக்கிறார்கள். ரெண்டுமே இன்னைக்கு கிடைக்காதுன்னா பாத்துக்கோ. கர்ம சம்பந்தம் இல்ல, பகவான நேரடியா பிரத்யட்சமா சேவிக்கிறார், நகமும் சதையுமா சேவிக்கிறார். கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. சேவிச்சிருக்காரு, பிரத்யட்சமா சேவிச்சிருக்கார். சேவிச்சிருக்கலையா? நேரே பெருமாளை சேவிக்க முடியவான்னா நாமெல்லாம் சேவிக்கிறோம் விக்கிரக ரூபத்துல. அர்ச்சாத்தியமே நம்பெருமாளை சேவிக்கிறோம், இவ்வாறு சேவிக்கிறோம். ஆனா சேவிக்கலாங்க தர. ஆனா கண்ணை மூடினா சேவிக்கலாம், கண்ணை திறந்தா நகமன் சதைவா நான் தெரியும், அவளுக்கு தெரியும். ஆனா ஆழ்வாரை போல எந்த ஜீவாத்மா எடுத்து பார்த்தாலும் அது கிடையாது. ஆழ்வார்கள் பகவானை சேவித்தது போல வேற எந்த ஜீவாத்மாவா சேவிச்சிருக்கானா கிடையாது. இதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். என்னன்னா இதுதான், இந்ததான் ஏற்றம். ஆழ்வார்கள் அப்படியே விபவத்துல ராமனை எப்படி சேவிக்கணும் அப்படியே சேவிச்சிருக்கார். எப்படி ராமாவதாரத்துல ராமன் எப்படி இருக்கானோ அப்படியே சேவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் எப்படி இருக்கானோ அப்படியே சேவிக்கிறார். அது ஆழ்வாருக்கு சேவை சாய்க்கிறார், அவர் சேவிக்கிறார். கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொடி அடியன் அறிவறி மேனிமாயத்தன் ஆகினும் கொடியன் நெஞ்சம் அவனென்றே கிடக்கும் இல்லே ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம சம்பிரதாயம். ஆனால் இத்தனை ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களே அதீதமா கிடக்கிறான்னு என்ன காரணம் தெரியுமா?
பிரத்யட்சமா இத்தனைக்கும் ஞானத்தாலே இவா ஓரளவுக்கு ஆழ்வார்களுக்கு கிட்டக்க இருக்கா. இருந்தா கூட ஏன் ஆழ்வார்கள் திருவடி பிரதானம் சொல்றா? மாறன் அடிபணிந்துய்ந்தவன், மாறன் அடிபணிந்துய்ந்தவன் எதுக்கு சொல்றான்னா, நேர பகவானோடு நேர பார்க்கிறா. அந்த பார்க்க பிரத்யட்சம் அவளுக்கு தான் உண்டு. ஆழ்வாழ்வு தானே பெருமாளை சேவித்து அவர்கள் தான் கர்மம் இல்லாம போனாலும் பகவத் சங்கல்பத்தால இங்க இருந்தால் அவ்வளவுதான். இங்க அதனால்தான் மணவாள மாமணி விஷதவாக் சிகாமணி மணவாள மாமணி தனது உபதேச ரத்தினமாலகே ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம்பாடி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம்பாடி செய்யுமறை தன்னுடனே சேர்ந்து அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள். இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். அவர் இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தையை உபயோகப்படுத்தவே மாட்டார் மணவாள மாமணிகள். ரொம்ப சாத்விகர். எம்பெருமான இத்தனைக்கும் 2 பேருமே ஆதிசேஷன் அவதாரம் தான். எம்பெருமானாரும் ஆதிசேஷன் அவதாரம் தான். சுவாமி மணவாள மாமன் ஆதிசேஷன் அவதாரம் தான். எம்பெருமானாட்டையாவது கொஞ்சம் பிரபுடமா பேசக்கூடிய, கொஞ்சம் அதிகமா பேசக்கூடிய தன்மையாவது உண்டு. ஏன்னா அவர் நிர்வாகம்லாம் சிலத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்கார். ஆனா மணவாளவன் பரமசாத்விகர். எந்த விதமான ஒரு வார்த்தை ஒரு தகாத வார்த்தை ஏதாவது உபயோகப்படுத்த. ஆனா நரகில் வீழ்வார்கள் சொன்னா அவ்வளவு உதவி இருந்துட்டு இருக்கிறனா, ஆழ்வார்களை பத்தி யாரா தப்பா பேசினா அவன் பக்கமே போகாதுன்றாரு. போனேன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன்றாரு. நீ நரகத்துக்கு போவேன் அப்படின்னு தெரிவிக்க மணவாளன். ஏன்னா பகவானுக்கு அத்தனை தூரம் பிரிய தமர்களாக இருக்கிறார்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் அத்தனை தூரம் பகவானுக்கு பிரியத்தமர்களாக இருக்கிறார்கள். மேலும் இல்ல சுவாமி, நான் போய் பெருமாள்கிட்ட போய் கேட்கிறேன், பெருமாள்கிட்ட போய் தர்க்க சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் இதெல்லாம் வச்சுட்டு அது என்னமா நீ ஆழ்வார் இந்த மாதிரி பேச முடியுமான்னா பேச முடியாது. பகவானுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சதுதான். இன்னார பிடிக்கும்னா பிடிக்கிறோம்னு வச்சதுதான். ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டத்துக்குண்டான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் போகணுமே தவிர அந்த ஆட்டத்துடைய சட்டத்திட்டமே சரி கிடையாதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆட்டத்தை ஏற்படுத்தினது பகவான், சட்டத்திட்டம் ஏற்படுத்தினது பகவான். அவருடைய சட்டத்திற்கு உட்பட்டு அவருக்கு ஆழ்வார பிடிக்கிறது பிரியத்துக்காக சொல்றேன். நிறைய இருக்கு. சிலதெல்லாம் சபையில சொல்ல முடியாது. சில தேசத்துல எல்லாம் இந்த தமிழுக்கு உண்டான ஒரு பெருமை வரப்படாதுன்றதுக்காகவே இந்த பிரபந்தங்கள் இங்க கூடாது, இது தமிழ் தேசம் இல்லை எங்க தேசம் அப்படின்னு கோர்ட்ல ஸ்டே ஆர்டரே வச்சுட்டு இருக்கா. எத்தனை பாவங்கள் தெரியுமா? பகவானுடைய திருவுள்ளம் இப்படி கண்ணி போகும். புரிஞ்சுக்கல. அவன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அடி யாரும் என்னன்னு அன்னைக்கு சொல்ல வரல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆழ்வார்களுடைய அருளைச்செயலுக்கு பிராதான்ய நேரடியா பேசுறாவா. இல்லைன்னா பரம வைதிகர் சுவாமி ராமானுஜர் நம்மாழ்வார் திருவடியை தவிர மத்தொன்னு கிடையாதுன்னு சொல்லுவாரா? எதுனா அவ்வளவு தூரம் நெருக்கம் ஆழ்வாருக்கு பகவானோட அப்படி இருக்கிறதையா. அவர் பிடிக்கலன்னு சொல்லி பிடிக்கல. மேலும் பகவான் கோபப்படுறன்னா தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் பெருசா எடுத்துக்க மாட்டார். தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் பெருசா எடுத்துக்க மாட்டார். ஆனா ஒரு ஆழ்வாட்டு அபச்சாரப்பட்டா, ஒரு ஆச்சாட்டு அபச்சாரப்பட்டா கோபம். நக்ஷமாமி வசுந்தரே வராகநாயனார் தெரிவிக்கிறார். நான் அவளை மன்னிப்பதே கிடையாது. எத்தனை கோடி புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணாலும், எத்தனை கோடி ஜன்மாவால என்னை ஆராதனை பண்ணாலும் அவளை நான் மன்னிப்பதே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படிதான் எடுத்துக்கிற. இவ்வளவு தூரம் உயரத்துல இருக்கிற ஆழ்வார். அந்த ஆழ்வார் இருக்கிறபடியால அந்த உயரமே நமக்கு தெரியல. ஆழ்வார்னா என்ன? அங்க ஒரு கோடியில இருக்கார் சுவாமி, இந்த ஒரு கோடியில் இருக்கார், இந்த ஒரு கோடியில இருக்கணும். பகவானுடைய திருவுள்ளத்துல பரிபூர்ணமா இருக்கார் அவரு. அதுதான் முக்கியம். அவருடைய திருவுள்ளத்துல பரிபூர்ணமா இருக்கார் இல்லையா? அதனால நமக்கு தெரியாதபடியால ஆழ்வார் சுவாமி தமிழ பண்ணியிருக்காரு. அவர் உகந்த அவருடைய உகப்பு முக்கியம். அதான் பிரத்யக்ஷமா சேவிச்சிருக்காரு. ஆக இப்ப விஷயத்துக்கு வந்துடும். ஆக ஆழ்வாருக்கு இது தெரியாது. இதுவரையில் பார்த்தது ஆத்மாக்களை பத்தி பார்த்தோம்.
ஆத்மான்னு பத்தி இப்ப அது வரைக்கும் போயிடுச்சு. இப்ப பிரபன்னன், பிரபன்னனை ரெண்டா பிரிச்சா ஏகாந்தி பரமைகாந்தி, அதுல பரமைகாந்தி ரெண்டா பிரிச்சா திருப்தன் ஆர்த்தன். ஆர்த்த பிரபன்னர் யாருன்னா ஆழ்வார்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இப்ப அது வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் சொன்னது ஆத்மாக்களை பிரித்தார். இனி இனி பாக்கி இருக்கிறது யாரு? பகவான் தான். பகவானை பத்தி பார்க்கணுமானோ இப்ப எங்க விட்டுக்கோம்? இந்த மறுபடியும் சாப்டுக்கு போவோம். சாப்டுக்கு போயாச்சுன்னா பிரமேயம் நல்லா பாத்துக்கோ. பிரமேயம், பிரமேயத்திலிருந்து திரவியம் அத்ரவியம் வந்தது. பிரமாணத்துல 3 எடுத்துட்டு அது தனியா போயிடுத்து. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அது தனியா போயிடுத்து. அது நீங்க தனியா இருக்கு. இந்த சார்ட்டை நீங்க வச்சுன்னா நன்னா புரியும். ஒன்றும் கஷ்டமே இல்லை. அந்த பிரமேயத்தை இந்த சார்ட்டை கொடுத்து அவர் திருவடி தான் நம்ம சேவிக்கணும். புத்தூர் சுவாமி திருவடி தான் சேவிக்கணும். இது இல்லைன்னா கொஞ்சம் சமமா தான் இருக்கும். ஏன்னா எத்தனைதான் நம்ம சொல்லி புரிய வச்சாலும் சரியா ஹேரல சுவாமி, சரியா ஹேரல சுவாமி, சரியா ஹேரல சுவாமி அடியாருக்கே தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற யாருக்கும் இல்லை. சொல்லியிருக்க இல்லையா? அந்த புத்தூர் சுவாமி எத்தனை தூரம் கருணை உள்ளத்தோடு இதை பண்ணியிருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா அப்ப பிரமேயம், பிரமேயத்தை ரெண்டா பிரிச்சா திரவியம் அத்ரவியம். அதுல திரவியத்துல ரெண்டா பிரிக்கும் ஜடம் அஜடம் வந்துட்டு. அத ஜடத்தை ரெண்டா பிரிச்சோம் பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவம் வந்துடுத்து. அஜடத்தை ரெண்டா பிரிச்சோம் பராக்கு பிரத்யக் வந்துடுத்து. அதுல பராக்க ரெண்டா பிரிக்கச்சே நித்திய விபூதி தர்மபூத ஞானம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் பிரத்யக்க ரெண்டா பிரிக்கச்சே ஜீவாத்மா பரமாத்மா வந்துடுத்து. அதுல ஜீவாத்மாவுடைய 3 விதமான ஜீவாத்மா, பத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா வந்துடுத்து. அதோட பத்த ஜீவாத்மா ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிச்ச உடனே என்ன வந்துடுது? புபூட்சு முமூட்சுன்னு வந்துடுத்து. அதுல புபூட்சுவை ரெண்டா பிரிக்கிறோம். அர்த்த காமபரன், அதே போல தர்மபரன் ரெண்டா வந்துடுத்து. முமூட்சு அது திருப்பி அந்த தர்மபரன் ரெண்டா பிரிச்ச உடனே தேவதாந்திர பரன் பகவத் பரன் வந்துடுத்து. முமூட்சுவை ரெண்டா பிரிச்சா கைவல்யார்த்தி பகவன் லாபார்த்தின்னு வந்துடுத்து. அந்த பகவன் லாபார்த்தி ரெண்டா பிரிச்சா பக்தன் பிரபன்னன் வந்துடுத்து. பிரபன்னன் ரெண்டா பிரிச்சா ஏகாந்தி பரமைகாந்தின்னு வந்துடுத்து. பரமைகாந்தி ரெண்டா பிரிச்சா திருப்தன் ஆர்த்தன் வந்துடுத்து. இது வரைக்கும் வந்துடுத்து. இப்ப அத்ரவியத்தை ஒண்ணு நம்ம பார்க்கல, அது ஒண்ணு பார்க்கணும். அதற்கு மேற்கொண்டு இந்த பிரத்யக்க ஜீவன் ஈஸ்வரன் பார்த்த போனோம். அதுல ஜீவன் கோட்டியிலிருந்து தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஈஸ்வர கோட்டில 5 விதமான நிலைகள் இருக்கு. அது ஒண்ணு நம்ம பார்க்கவே இல்லை. அப்ப இது வரைக்கும் பார்த்தது ஆத்மாக்களை பத்தி பார்த்தோம். இனிமேதான் மிச்சம் இருக்கிறது யாரு? பகவான் தானே. இனி அவரை பார்க்கறது ரொம்ப சுலபம். என்ன சுலபம்னா, ஏன்னா இவரிடத்துல பிரிப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே. இப்ப பத்த ஜீவாத்மா, முத்த ஜீவாத்மா, நித்திய ஜீவன் பிரிக்கிறது நிறைய இருக்கு. நம்ம கிட்ட தான் நிறைய இருக்கு. ஜீவாத்மாட்டு தான் பிரிக்கிறது நிறைய இருக்கு. பரமாத்மா பிரிக்கிறது நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன சுவாமி? பகவான் நிலைகள் 5. விண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுலெங்கும் மறைந்துரைவாய். 5 நிலைகள். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை. இது எங்க எடுத்திருக்க பாருங்க. அதே அர்த்தம் பாருங்க. இப்ப அஜடத்தை ரெண்டா பிரிக்கச்சே பராக்கு பிரத்யக் வந்துட்டோம். அந்த பிரத்யக்கத்தை ரெண்டா பிரிக்கச்சே ஜீவன் ஈஸ்வரன் வந்துட்டோம். ஜீவனை பிரிச்சு அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ஈஸ்வரன் ஒன்னும் நம்ம பிரிக்கவே இல்லை. அந்த ஈஸ்வரனை பிரிக்க முடியாது. அந்த ஈஸ்வரனின் நிலை 5 நிலை. பரத்தம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அச்சை என்ன, இதுன்னு. அப்ப இதுவரையில் விட வேண்டியதை சொல்லிட்டார். விட வேண்டியது நம்ம ஆத்மா பத்தினா விட வேண்டியது சொல்லிட்டார். இப்ப சொல்றது பற்ற வேண்டிய சொன்னார். 5 நிலைகளை பற்றணும். பரத்தம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை. அப்ப பற்ற வேண்டியது பகவான். சரி சுவாமி, விட்டால் பற்ற வருமா அல்லது பற்றினால் விட வருமா? சுவாமி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பற்றலாமா? இல்ல பற்றின பிறகு வருமானா? விட்டு விட்டு பற்றவான்னு சொன்னா யாரும் வரமாட்டான். விட்டுட்டு பத்துவா, விட்டுடு 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 சுவாமி, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டா. விட்டுட்டு பற்றவனா யாரும் வரமாட்டா. அப்ப என்னன்னா, பற்ற வேண்டிய ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர வைபவத்தை சொல்லி சொல்லி அதுல ஆசை ஏற்பட்டா தான் விடுவதை விடுவான். முதல்ல பகவானை பத்தி ஒரு ஆசை ஏற்படணும். அவன் மேல ஒரு பிரேமம் வரணும். அவன் மேல ஒரு காதல் வரணும். அவனிடத்துல ஒரு அவா ஏற்படணும். அது ஏற்படுத்துன்னு வச்சுக்கேன், அதுக்கு பெருமை என்ன பண்ணுவான்? அப்பதான் விடத்தை விடுவான். பிரியத்துக்காக சொன்னேன். எல்லாம் படிக்கணும்னா வீர ஆயிடுத்து. கிட்டத்தட்ட 15-20 வயசு ஆயிடுத்து.
படிக்கணுமே சுவாமி, படிக்கணுமே சுவாமி. ஏய், படிச்சாதான் உனக்கு உத்தியோகம், இல்லைன்னா உனக்கு உத்தியோகம் கிடையாது அப்படின்னு சொன்னதா பிள்ளை படிக்க வருவான். இல்லைன்னா வேலையே தெரியாது இல்லையா? ஆனா படின்னு சொன்னா ஒழுங்கா இந்த பள்ளியும் படிக்கணும்னா படிப்பதனால உனக்கு இந்த நன்மை கிடைக்கிறதுன்னு சொல்றோமோ. அதே போல பகவானை காட்டினாதான் பிறகு இவன் விடுவான். பகவானை காட்டன்னு விட மாட்டான். பட்டிரன் ஈசனம் முற்றவன் நின்றவன் பட்டிலையாய் அவன் முற்றில் அடங்கே அடங்களில் சம்பத் அடங்க கண்டு ஈசன் அடங்களில் அகுதென்று அடங்குக உள்ளே திருவிழா. அப்ப என்ன அர்த்தம்? பகவானை பத்தி முதல்ல சொல்லணும். என்னைக்குமே ஒரு இடத்துல இருக்காருன்னா அதை விட்டுடுவாங்க டக்குன்னு விட முடியாது. சட்டு விட முடியுமா? எத்தனை பத்தின்னு இருக்கும், அதை விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப என்னன்னா எதை பத்தனமோ அந்த பத்தனுடைய பெருமையை சொல்லணும். பெருமையை சொல்லியாச்சுன்னா ஓ இத்தனை தாழ்ந்ததை பத்தின்னு இருக்கேன், இவ்வளவு பெருமை இருக்கேன்னு அதை விட்டுறான் இல்லையா? இப்ப 5 விதமான நிலைகள்: பரரூபம், வியூகரூபம், விபவ ரூபம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு இருக்காரு. பரரூபம்னா என்னது? ஸ்ரீவைகுண்டம் பரரூபம், ஸ்ரீவைகுண்டம் பரரூபம். வியூகரூபம் இது திருப்பார்கடல் வியூக வாசுதேவன் பேரு. திருப்பார்கடல் வியூக வாசுதேவன் வியூகரூபம். விபவம்னா என்னது? ராமகிருஷ்ண அவதாரங்கள். எத்தனை அவதாரங்கள் இருக்கு இல்லையா? அந்தந்த அவதாரங்கள் என்னென்ன நிறைய அவதாரங்கள். பிறப்பில் பல்பிறவி பெருமான் தெரிவிக்கிற அவதாரங்கள். அந்தர்யாமி இது உள்ளே ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளே உள்ளே எழுந்திருக்கக்கூடிய பெருமாள். இது அந்தர்யாமித்துவம், அந்தர்யாமி. அர்ச்சை, அர்ச்சைன ஒவ்வொரு திவ்ய தேசம் இருக்கக்கூடிய பெருமாள். பின்னானார் வரங்குன் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயன்னு ஒவ்வொரு திவ்ய இருக்க. ஆக இதில் பரரூபம் ஒன்றுதான். என்ன பாருங்க, அதுலயே போட்டிருக்கு பாருங்க, பரரூபம்னு பரம்னு போட்டு ஒண்ணுன்னு போட்டிருக்கு பாருங்க. அண்ணா எவ்வளவு கருணையோடு எழுதியிருக்கார் பாருங்க அந்த சுவாமி, புத்து சுவாமி எவ்வளவு கருணையோடு எழுதியிருக்கா பாருங்க. பரம்னு போட்டு ஒண்ணுன்னு பாட்டார். அதற்கு மேற்கொண்டு வியூகம் போட்டிருக்காரு இல்லையா? வியூகம்னு ஏன்னா இதுக்கு பரத்துல பிரிக்கிறது ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது பிரிக்கிறது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனா வியூகம்னு போட்டு 4 போட்டு கீழே 12 போட்டிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. ஏன்னா 4 என்னது? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த. வாசுதேவ, சங்கர்ஷ, பிரத்யும்ன, அனிருத்தன்னு 4 இதுவா வியூக வாசுதேவன் பேரு. அந்த 4 பேர் நினைக்கிறாரு. அப்ப அந்த 4 12 பிரிக்கணும். 4 12 பிரிக்கணும். என்னன்னு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இப்போ அவுட்லைனா மேலெழுந்த வரைய சொல்றேன். முதல்ல 4 வாசுதேவ சங்கர்ஷண மந்திர புஷ்பம் பண்ண உடனே இதை சொல்லணும். இதை சொல்லணும். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த பராங்குச பரகால இத்திராதி விருப்பியோ சொல்லி முடிக்கணும். இது சொல்ல வேணும். அப்படி இருக்கச்சு இப்ப அந்த 4 12 பிரிக்கணும். அப்படின்னா கேசவா, நாராயண, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாபா, தாமோதரான்னு 12 திருநாமங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒவ்வொரு 3 திருநாமங்களும் ஒவ்வொரு 4 நிலைகள் இருக்கு இல்லையா? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் இருக்கு இல்லையா? இதுல வாசுதேவனுக்கு என்ன வருது தெரியுமா? கேசவன், நாராயணன், மாதவன், நாராயணன், இந்த 3மே வாசுதேவனுக்கு வருது. அதே போல சங்கர்ஷனுக்கு அடுத்த 3 வருது. அதே போல பிரத்யும்னனுக்கு அடுத்த 3 வருது. அதே போல அனிருத்தனுக்கு அடுத்த 3 வருது. அப்ப இந்த 12ஐ 3 3ஆ 4 பேர் கொடுக்குறோம். 3 இவாதான் சிருஷ்டிக்கிறா, இவாதான் சம்ஹாரம் பண்றா, இவாதான் என்ன பண்றா, நமக்கு ரட்சிக்கிறா, எல்லாம் இவாதான் பண்றா. சரி, இதெல்லாம் இப்ப 12 வந்துருத்தோணும். 12 துவாதச திருநாமங்கள். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் 4 திருநாமங்கள். இதெல்லாம் வந்துருக்கு. அதுக்கு மேல இதுல இது என்னது? வியூகம்னு ஆயிடுத்து. அதுக்கப்புறம் விபவம். பரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணுதான். வியூகம் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடல் என்பது வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன 4 மேற்கொண்டு துவாதச திருநாமங்கள் எது தொடங்கி கேசவம் தொடங்கி தாமோதரம் பரியந்தம் 12 வந்துருத்து. அதுக்கப்புறம் விபவம். விபவம் என்ன பண்றதுன்னா அனந்தம் 10ன்னு போட்டிருக்கு. விபவங்கள் எண்ணிறந்தவை. அனந்தம்னா எண்ணிறந்தவை. பிறப்பில் பல்பிறவி பெருமான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. சாஸ்திரமே கோஷிக்கிற பிறப்பில் பல்பிறவி பெருமான். ஏன்? ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு சங்கோடு சக்கரம்பில் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா?
இது விபவம்னு தெரியறது. அதுக்கு பிறகு என்னன்னா மச்ச அவதாரங்கள், மச்ச கூர்ம வராக மச்ச அவதாரம் தொடங்கி என்னென்ன அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் விபவம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்தர்யாமி, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இது நிறைய பிரிவு உண்டு. எத்தனை கோடானு கோடி மக்கள், அந்த கோடானு கோடி மக்கள் ஒருத்தத்துக்கு அந்தர்மியா இருக்கான். எல்லாமே ஒரே பெருமாள் தான். அதே ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்தர்யாமியா ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிறான் இல்லையா, அப்படி அந்தர்யாம அந்தந்த சரீரத்துக்குள்ளேயே அந்தர்யாமி இருக்கிறான் இல்லையா, அது அந்தர்யாமி. அடுத்து அர்ச்சை. அர்ச்சை பின்னானான் வணங்கும் செடி. அர்ச்சை எங்க ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தாட்சாட்சி சிம்மாசனம், என்னென்ன திவ்யதேசம், இது பூலோக வைகுண்டம் சொல்றா. அதுக்கப்புறம் என்ன நித்திய புஷ்பத்தியாக போக மண்டபம் சொல்றாளோ, அந்த மாதிரி 4 திவ்யதேசம் பிரதானமா எடுத்திருக்கார் வியாக்கியானத்துல. ஸ்ரீரங்கம், அது காஞ்சிபுரம், அதே போல இவருடைய திவ்யதேசம் கடிகாசலம், சோழசிம்மபுரம், அதையும் எடுத்திருக்கார். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த மாதிரி இந்த திவ்யதேசம் இருக்கக்கூடிய நம்முடைய தாழ்ந்த கண்களுக்கு கூட பார்க்கும்படி ஆனார் அல்லவா. அந்த தாழ்ந்த கண்கள் பார்க்கும், சேவிக்கிறோம் இல்லையா, மற்ற நாளும் சேவிக்க முடியும்னா சேவிக்க முடியாது. பரத்துவமோ வியூகமோ விபவமோ அந்தர்யாமியோ இப்ப நாம சேவிக்க முடியும்னா சேவிக்க முடியாது. அர்ச்சை இப்போட முடிஞ்சா நேர திருவரங்கநாதர் போய் சேவிக்கலாம், அர்ச்சை சேவிக்க முடியும். ஆனால் சீவைக்கணும் போகும்போது சேவிக்கலாம், அங்க எங்க போறோமோ அப்ப சேவிக்கலாம். திருப்பார்கடல் யாரு சுவாமி சேவிக்கலாம், அதுவும் நமக்கு கிடைக்காது, தேவர்களுக்கு தான் சேவிக்க முடியும். அது விபவம் அவதாரங்கள் சேவிக்க முடியும்னா அன்னைக்கு இருந்தவா சேவிப்பா. அந்தர்யாமி யோகிகள்லாம் சேவிச்சுருப்பா. ஆனால் அர்ச்சையோ எல்லாருக்கும் சேவிக்க குறித்தமே இருக்கு, எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாண்டியா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக இதுவரையும் நம்ம பிரித்தது திரவியத்தை. அத்ரவியத்தை நான பாருங்க, திரவியத்தை பிரமாணம் பிரமேயம் பிரித்தோம் இல்லையா. அதுல பிரமாணம் 3, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். அடுத்து பிரமேயத்துல திரவியம் அத்ரவியம் பிரித்தார். அதுல திரவியம் அத்தனையும் சொல்லிட்டார், திரவியம் அத்தனையும் சொல்லிட்டார். அத்ரவியத்துல நம்ம வச்சிருக்கோம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள். அதே போல சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூணு திரவியம் அல்ல, இது அத்ரவியம். இத சொல்லணும். இதுக்கு என்னன்னா, இதுல இந்த 3 சொல்லியாச்சுன்னா இது பூர்த்தியா முடிஞ்சிருது. இந்த 3 சொல்லணும். மேற்கொண்டு இதற்கு மேற்கொண்டு என்னென்ன எப்படி எடுக்கிறார், அதுல முதல்ல பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னு எடுக்க போறார். என்னென்ன விஷயம்னு பார்க்கலாம், நிதானமா போலாம், ஒன்னும் அவசரமே இல்லை. ஆனா அப்படியே மறுபடியும் உங்ககிட்ட தாழ்ந்துதான் கேட்டுக்கிறேன், இங்கேயே ஞாபகம் இருந்தா தான் யதீந்திர மத தீபிகா நன்னா புரியும். எந்த சந்தேகம் வேண்டாம். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய திருடிலேசனும் ஆச்சாரியம் திருடிலேசனும் பகவதால் திருவடிகளேஸ்வரனும். சந்தேகம் எதா இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளைய தினம் நாளை மறுநாளும் ஸ்ரீமத் பாகவதம், ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறான்னு பகவத் கிருபை, அந்த கிருபையால் வரணும்னு. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சுவாமி நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜம். அடியன் சுவாமி ஸ்ரீமதியே ராமானுஜம்ங்க, நல்லா அனுபவிச்சோம். சந்தேகம், அந்த அத்ரவியத்துல அது நம்ம ஒரு நூல் எடுக்கல, நாளைக்கு தான் நீங்க எடுக்க போற அடுத்த இதுதான். பட் அதுலயும் சப்த இதுவும் வருது இல்ல, அந்த கேட்கறது இது பண்றது சப்தம். அது நம்ம இதுலயும் 24 தத்துவங்கள், அச்சித் தத்துவங்கள், அதுலயும் அந்த 7 வருது. அப்ப ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. சரியான கேள்வி. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க நன்னா இந்த காலக்ஷேபத்தை நல்லா கேட்டிருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு அது சமாதானம் இப்பயே சொல்லிடுறேன். இப்ப என்ன, இப்ப இல்ல, அடுத்த காலக்ஷேபத்துல சொல்லிடுறேன். இதை நேற்றுக்கு 6ஆவதம் சுவாமின்னு ஒரு சுவாமி, அவரே இந்த சந்தேகத்தை கலப்பினார். அவரா நான் சந்தேகத்தை அவருக்கு தீர்த்து கொண்டார்னு அவரே சொல்லினார். இந்த சந்தேகத்தை நான் முடிவு, ஏன்னா சப்தஸ்பர்ச ரூபரசகந்தங்கள் அத்ரவியமா திரவியமா ரெண்டுத்திலயும் இருக்கு. இப்ப ரெண்டுத்திலயும் இருக்குன்னா அது என்னவா ரெண்டுத்திலே வரலாம், எப்படி வரப்படாத? அடுத்த காலக்ஷேபத்துல அதை நிதானமா பார்ப்போம். எதனால இந்த மாதிரி வருது, எப்படி வருதுன்னு அவசியம் பார்ப்போம். அடியன் சுவாமி. அடியன் சுவாமி, ஞானமும் தர்மபூத ஞானமும் ரெண்டுமே ஒன்னா சுவாமி? இல்ல, ஞானம் வேறு, தர்மபூத ஞானம் வேறு. ஆத்மாவின் ஞானம் வேறு. ஆத்மாவின் ஞானம் தனக்கு பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும். ஆனா தர்மபூத ஞானம்
தனக்கு பிரசாதிக்கும் தானே பிரகாசிக்கும்னா தெரியாது. தர்மபூத ஞானத்துக்கு தான் தர்மபூத ஞானம்னு தெரியுமானா தெரியாது. ஆனா ஆத்மா ஞானத்துக்கு தான் ஞானம்னு தெரியும். ஞானமயன் ஆனந்தமயன். தனக்கு ஞானம், தான் ஞானமாவும் இருக்கார், தனக்கு ஞானமும் உண்டுன்னு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய நிலை. தர்மபூத ஞானத்துக்கு அப்படி கிடையாது. தர்மபூத ஞானத்துக்கு இன்னொருத்தரை பிரகாசப்படுத்துமே தவிர எனக்கு தர்மபூத ஞானம் இருக்குன்னு தர்மபூத ஞானம் தெரியுமானா தெரியாது. விளக்கு போல புரியுது. இல்ல இப்ப இந்த நம்ம கண் கொண்டு பாக்குறோம், காது கொண்டு கேக்குறோங்கிறதான் நீங்க இப்ப தர்மபூத ஞானம்னு சொன்னீங்க. அது அப்ப அது அது அந்த ஞானத்தோட சேர்ந்தது கிடையாதுன்னா, இது தர்மபூத ஞானம்ன்றது வேற இதுதானே? என் கண்ணுன்னு சொல்றேன், என் கண்ணுன்னு சொல்றேன். இப்ப என் கண்ணு சொல்றது இது ஆத்மா சொல்லத்தான் நான் சொல்றேனே தவிர, என்ன பண்ணீங்க, இது ஆத்மா சொல்லத்தான் சொல்றேனே தவிர என் கண்ணுன்னு எனக்கே என்னுடைய சரீரத்துக்கு கண்ணுன்னு தெரியுமானா தெரியாது. இப்ப கண்ணை தனியா எடுத்துட்டு கண்ணு இது இது இந்த சுவாமியுடைய கண்ணுன்னு கண்ணு சொல்லிக்குமா? சரி சரிங்க சார். புரியுதா? கண்ணை தனியா எடுத்துட்டேன். சில பேர் கண் தானம் பண்றாரோனா, இன்னொருத்தர் கண்ணு வைக்கிறாரோனா, அப்ப அந்த கண்ணு என்ன பண்ணிருக்கணும், நான் இந்த சுவாமியுடைய கண்ணு, அந்த சுவாமிக்கு 4 வருஷமா அந்த சுவாமி கண்ணா இருந்தேன், இப்ப நான் உனக்கு கண்ணா வந்துட்டேன் அப்படின்னு அந்த கண்ணு சொல்றதா? இல்ல இல்ல சாமி. ஓகே அடியேன் புரிஞ்சுங்க. ஆச்சரியமான விஷயங்கள் தான், நன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா இது புரிஞ்சதுக்கு அப்புறம் இது கொடுக்குற சந்தோஷம் எதுவுமே கொடுக்காது. இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும் இந்த தர்மபூத ஞானம் இருக்கும் அப்படின்றது மாதிரி, ஏன்னா நம்மையும் அறியாம இங்க ஒரு அளவுக்கு தான் தெரியுது, அது அதையும் உட்பட்டு அதுக்கும் மீறி தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்படாம, அது சரியா தவறா இல்ல நான் அடியேன் புரிஞ்சுட்டதான்றது எனக்கு அடியேன் தெரியல சொன்னதுனால வரப்போறது. மேல இந்த விஷயமே மேல வரப்போறது அங்க. ஏன்னா இப்பயே அதை சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லாமே இதுவாகணும். மேல வரப்போறது இதே விஷயம் வரப்போகுது. ஸ்ரீவைகுண்டத்துல நம்ம ஞானம் எப்படி இருக்க போறது, மேல வரப்போறது. ஏன்னா நித்திய விபூதின்னு எடுத்திருக்கோமோ, நித்திய விபூதி எங்க எடுத்திருக்கோம், பராக்க 2ஆ பிரிச்சு நித்திய தர்மபூத ஞானம் ஒவ்வொரு விவரிக்க போறோம். ஒவ்வொன்றும் திரவியம்னா என்ன, அத்ரவியம்னா என்ன, ஜடம் என்ன, அஜடம்னா என்ன, அதுல பிரகிருதி 24 தத்துவங்கள் என்ன, கால தத்துவம்னா என்ன, அதே போல பராக்கன்னா என்ன, பிரத்யக்கனா என்ன, அந்த பராக்ல பிரிக்கப்பட்ட நித்திய விபூதி என்ன, தர்மபூத ஞானம் என்ன, பிரத்யக்ல ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம். அப்ப நீங்க கேக்குற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நித்திய விபூதின்றது ஜடம்ன்றதுல வராத சுவாமி. ஆக்சுவலா அது நம்ம ஜடம் அஜடம் பிரிச்சுட்டோம். அந்த அஜடத்துல வருது, ஜடத்துல வந்து பிரகிருதி இதெல்லாம் வருது. காலம் தான் ஜடம், அதுக்கு மேல கிடையாது. ஆமா, அஜடத்துல வந்து பராக்கு பிரத்யேக்கு, பராக்ல நித்திய விபூதின்னு வருது. நித்திய விபூதின்றது ஒரு இடம் இல்ல, அந்த இடம்ன்றது ஜடம் தானே. அது ஜடம் கிடையாது, அஜடம் தான். அது ஜடம் கிடையாது. இப்ப நம்ம இந்த பூலோகத்துல இருக்க மாதிரி இருக்காம அது வேற மாதிரி இருக்கும், அது பிரகாசம் வேற மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து உங்களுக்கு பஞ்ச பூதங்கள் உண்டு, அங்க அது வேற மாதிரியா இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி இருக்காது, அது அப்ராகிருதமா இருக்கும். அங்க அப்ராகிருதமா இருக்கும். நான் அதெல்லாம் சொல்றேன். நிறைய இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க. ஏன்னா எல்லாமே ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு, அது அப்படியே ஸ்பிண்டீகரணம் பண்ணி எடுத்து வச்சுட்டாருங்க. ஆனா இதுல ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காரு. அப்படியே அதனால தான் நேற்று காலத்துல சொன்னேன், அவர் ஓரளவுக்கு தான் ஒரு வியாக்கியானத்தை எடுத்திருக்கார். அப்படியே வேதார்த்த சங்கரத்துல கொஞ்சம் எடுக்கிறேன், ஸ்ரீபாஷ்யத்துலேருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். எதெல்லாம் எடுத்து சேர்க்க முடியுமா சேர்த்து, கொஞ்சம் நாழி ஆகும், பரவாயில்ல, நாழி ஆகணும் பரவாயில்ல, எடுத்து நான் சேர்த்தியா சொல்றேன், ஒன்னும் ப்ராப்ளமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திருவடிகள் சேர்த்துப்பேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. திருவடி சேர்த்துக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜன். 5 மணிக்கு உண்டு பாகவதம்.
ஸ்ரீமதி ராமாஜி அடியன் அடியன் ராமானுஜதாசி சுவாமி. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாயம். அடியன் சுவாமி பேசுகிறேன் இதுல சுவாமி. தெலுங்கு தெரிஞ்ச யாரா இருந்தான்னா நாளை கார்த்தால உபதேச ரத்னமாலை உண்டு, வந்து அனுபவிக்கலாம். 10 மணிக்கு அந்த காலட்சேபம். அடியேன் சுவாமி தன்யஸ்மி சுவாமி. இது பாகவதம் சப்தாகமமா சுவாமி? சப்தாகம் 7 நாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இது 7 நாளும் கிடையாது. நம்ம பாகவதத்தை நிதானமா சொல்ல போறேன். காலக்ஷேபம் பூர்த்தியா கிடையாது. காலக்ஷேபம் சொல்றேன், ஆனா பூர்த்தியா கிடையாது. எது முக்கியமானதோ அது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். பட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 காலக்ஷேபம் ஆகும். அடியேன் சுவாமி அடியேன். சப்தாகத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயம் எல்லாம் பூர்த்தியா வரும். தன்யஸ்மி சுவாமி அடியேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः சுவாமி. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி.